செய்திகளில் நலம் நாடும் நம் மீடியா. இன்றைய தினம் நமது ஐயம்பேட்டை சித்ராபுரி முஸ்லிம் வருமான ஜமாத் சபையும் சிராஜுல் மக்கள் மன்றமும் இணைந்து நடத்தும் மாபெரும் பெண்கள் விழிப்புணர்வு ஈத் மிலன் விழா நடைபெற உள்ளது. இதன் சிறப்பு பேச்சாளராக AS ஃபாத்திமா முசஃபர் அவர்கள் MC, மகளிர் தேசிய தலைவர் இந்திய முஸ்லிம் லீக் அவர்கள் உரை தர இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் வாருங்கள் நாம் அனைவரும் உள்ளே சென்று நம்முடைய நேர்களோடு பொதுமக்களோடு சேர்ந்து அவர்களின் சிறப்புரையை கேட்டு பயனடைய முறைப்படுத்துவோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வத்துஹா வல்லைலி இதா சஜா ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يأتيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவும் ஆகிய அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் நமது ஊரில் மிக ஒரு சிறப்பான விழா இன்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உங்கள் அனைவரையும் வரவேற்கும் முகமாக உங்கள் முன்னே நிற்கின்றேன். அருமையான சகோதர சகோதரிகளே, புனம் போன்ற தங்கத்தை போல புனித ரமலானை பூர்த்தி செய்துவிட்டு ஈதுல் ஃபித்ர் என்னும் பெருநாளைக்கு பின் முதல் நிகழ்வாக முத்தான நிகழ்வாக நமது திரு சபையான ஜமாத் சபையும் அரசியல் சபையான தாய் சபை இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக்கின் பிரிவான சிராஜுல் மில்லத் நற்பணி மன்றமும் இணைந்து நடத்தும் ஈத் மிலன் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள எனது அருமை சமுதாய சொந்தங்களே, இறைவசனம் போதிய தூதலூர் ஃபாத்திமா சஜுமா அவர்களே, இந்த சிறப்பான விழாவிற்கு தலைமை ஏற்றுள்ள நமது சேட்மிலான் ஆலம் மதரசாமியுடைய தலைமை ஆசிரியை, எங்களுக்கெல்லாம் கல்வி கண் திறந்த அருமை சகோதரி அப்சல் உலமா எஸ் உம்மு சல்மா ஆலிமா அவர்களையும், முன்னிலை வகிக்கக்கூடிய வாலன் ஹாஜி அக்பர் அவர்களே, கொக்கரண்டி ஹாஜி PM ஜஃபருல்லா அவர்களே, மாங்குழி ஹாஜி முகமது அலி பாபுஜி அவர்களே, கத்தீப் அக்பர் பாட்ஷா அவர்களே, AR முகமது ஆரிஃப் அவர்களே, SPJ முகமது இலியாஸ் அவர்களே, படவட்டி அன்வர் பாட்ஷா அவர்களே, பாச்சியான் ஹாஜி ஜமால் முகமது அவர்களே, DA நஜீர் அஹ்மத் அவர்களே, ஹாஜி MA நூர் முகமது அவர்களே, N நாசர் அவர்களே, ஹாஜி SPJ முபாரக் அவர்களே, வாலன் சுலைமான் அவர்களே, ORJA துரை புர்ஹானுதீன் அவர்களே, DA பசீர் அஹ்மத் அவர்களே, மோதி KA அப்துல் நசீர் அவர்களையும் வருக வருகவென வரவேற்கின்றேன். சிறப்புரை ஆற்றுவதற்காக AS ஃபாத்திமா முசஃபர் MC, மகளிர் அணி தேசிய தலைவி,
இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் உறுப்பினர், அகில இந்திய முஸ்லிம் தனியார் சட்ட வாரியம் உறுப்பினர், தமிழ்நாடு வக்ஃபு வாரியம் அவர்களையும் வருக வருகவென வரவேற்கின்றேன். நன்றியுரை ஆற்றுவதற்காக முதல்முறை பகவான் மஹூரா அவர்களையும், விழா ஒருங்கிணைப்பாளர்கள் அவர்களையும், முஸ்லிம் பரிபாலன ஜமாத் சபை சிராஜுல் மில்லத் நற்பணி மன்றம் அவர்களையும் வருக வருகவென வரவேற்று எனது ஒரு சிறிய கருத்தை நான் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த காலகட்டத்தில் பெண்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஏன், எதற்கு, எதனால், என்ன அவசியம், எப்படி நடந்தால் நமக்கு பாதுகாப்பு என்பது பற்றி எல்லாம் நமக்கு மிக தெளிவாக விளக்கி பேருரை நிகழ்ந்த சகோதரி அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். பாரபட்சமற்ற மத சார்பற்ற எல்லா மக்களும் இந்திய தாயின் மைந்தர்களே என கருதி மத்தியில் ஒரு நல்லாட்சி உருவாக இருப்பு பெண்மணி அன்னை இந்திரா அம்மையாருடன் இணைந்து தேர்தல் வியூகம் அமைந்த சிந்தனை செம்மல் அவர்களின் அரசியல் வாரிசு நமது சமுதாயத்தின் இருப்பு பெண்மணியான அம்மா பாத்திமா முஸ்தபர் அவர்கள் இங்கே வருகை தந்துள்ளார்கள். அருமையான சகோதரிகளே, இதே மகாலில் 2003ஆம் ஆண்டு நமது பள்ளியும் தாய் பள்ளியுமான ஜாமியா மஸ்ஜித் திறப்பு விழாவின் போது இஸ்லாமில் சிறந்தது கூட்டு கொடுத்தனமா சனி கொடுத்தனமா என்ற பட்டிமன்ற நிகழ்ச்சிக்கு சகோதரி அவர்கள் வருகை தந்தார்கள். அந்த நிகழ்வு குறித்து 20 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த முல்லை தாருசலாம் விருந்து கூடத்திற்கு வருகை தந்துள்ளார்கள். அன்றைய விழாவிலும் நான் சிறுமியாக இருக்கும் போது வரவேற்புரை நிகழ்த்தும் விழாவிலும் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இறைவனுடைய என்பதை மகிழ்வோடு தெரிவித்து பல்வேறு பணிகளுக்கிடையில் நம்மை காண நமக்கு நசீகம் செய்ய வருகை தந்துள்ள அம்மா பாத்திமா முஸ்தபர் அவர்களை வருக வருகவென மீண்டும் ஒரு முறை வரவேற்று எனது வரவேற்புரையை நிறைவு செய்கின்றேன். இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய அல்லாஹ்விற்கும், ஜமாத் சபைக்கும், சிராஜுல் மில்லத் நற்பணி மன்றத்திற்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வ அஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹூ கௌலி. சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். ரப்பி ஸித்னி இல்மன் நாஃபியா. ரப்பி ஹப்லி உஸ்மான். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நாமத்தால் என் உரையை ஆரம்பிக்கின்றேன். ஐயம்பேட்டை கத்ராப்பள்ளி முஸ்லிம் பரிபாலன ஜமாத் சபை மற்றும் சிராஜுல் மில்லத் நற்பணி மன்றம் இணைந்து நடத்தும் இந்த மாபெரும் பெண்கள் விழிப்புணர்வு ஈத் மிலாத் விழாவிற்கு கிராத் ஓதியை ஆரம்பிக்கக்கூடிய பூர்வலூரிய பாத்திமா சச்பா அவர்களே, வரவேற்புரை ஆற்றக்கூடிய சபூர்ஜான் பஷீர் அவர்களே, தலைமை தாங்கி இந்த நிகழ்ச்சிக்கு வழிநடத்தி கொண்டிருக்கூடிய அப்துல் உலமா உம்மு சல்மா ஆலிமா அவர்களே, முன்னிலை வகிக்கக்கூடிய இந்த ஊர் மக்களுடைய முக்கியஸ்தர்களே, ஜமாத்தார்களே, நிர்வாகிகளே, ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து இந்த என்னுடைய நேரமும் இல்லை, வயதும் இல்லை, எல்லோரையும் பெயர் சொல்லி அழைத்ததாக எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறி எனக்கு பின்னால் நன்றியாற்றக்கூடிய ஹவா மஹூர் அவர்களே, விழாவை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்திய முஸ்லிம் லீகுடைய பொறுப்பாளர்கள் மற்றும் ஜமாத்தார்கள், நிர்வாகிகள் மற்றும் நான் இங்கே வருவதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய டாக்டர் பத்ருதீன் ஹாஜியாருடைய மகனார், இந்திய முஸ்லிம் லீகுடைய மாநில செயலாளர் சகோதரர் மில்லத் இஸ்மாயில், சகோதரர் ராஜாஜி மற்றும் சகோதரர் ஃபைசல், முகமது ஹுசைன் சாஹிப், எஸ்பிஜே அப்துல்லா சாஹிப், தஞ்சை ஐயூப் கான் சாஹிப், கோவிந்தகுடி சபீர் அஹமத் சாஹிப் மற்றும் இந்திய முஸ்லிம் லீகுடைய பொறுப்பாளர்கள். ஐயம்பேட்டை என்றாலே ஒரு தனி முகமதோடு நாங்கள் வரக்கூடிய காரணம்
குலாம் மைதீன் ஹாஜியாருடைய முகமது ஒரு பக்கம், ஜம்சம் பத்ருதீன் ஹாஜியாருடைய முகமது ஒரு பக்கம், அதே போல எங்க குடும்பத்தின் சிராசங்களுடைய அன்பு தம்பியாக இருந்த ஆலிமான் ஜியாவுதீன் அவர்களுடைய முகமது இன்னொரு பக்கம். ஐயப்பேட்டைனா அப்படியே அடுக்கிக்கொண்டே போகலாம். நிறைய பெயர்கள் ஞாபகம் வருது, நிறைய முகங்கள் ஞாபகம் வருது. பல முகங்கள் நம்ம மத்தியிலே இல்லையே என்ற தேடல் சுமாரெல்லாம் பலமுறை எங்களை அழைத்து உங்களுடைய முகமத்தையும் அரவணைப்பையும் உங்களுடைய அன்பையும் உங்களுடைய ஆதரவையும் வழங்கக்கூடிய ஒரு அனைவருக்கும், குறிப்பாக முஸ்லிம் பரிமாண ஜமாத் சபை நிர்வாகத்தார்கள் மற்றவருடைய மனித நந்தி அப்துல் பேரால் இயங்கக்கூடிய கற்பனை மண்டலுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் ஒரு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சலாமத்தும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் உங்கள் அனைவருக்கும் உண்டாவதாக. அழைப்பை ஏற்று திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் தேசிய விடுதலை சிறுத்தை கட்சி, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம், மாமக மற்றும் கம்யூனிஸ்ட் இயக்கங்களுடைய கூட்டணியில் இருந்து வரக்கூடிய அத்தனை சகோதரர்களுக்கும் மனமான வரவேற்பை தெரிவித்துக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் ஐயப்பேட்டைக்கு வரணும்னால ஒரு நிறைய சந்தோஷம். ஏன்னா ஒண்ணு இங்கே பெருக்களாக நீங்க எல்லாம் வருவீங்கன்னு தெரியும். ஒரு இன்னொரு நிகழ்ச்சியா இருந்தாலும் கபுராமா அவர்கள் சொன்னது போல எத்தனை முதல்ல பொறுப்பெடுத்த பிறகு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் முஸ்லீம் லீகுடைய பொறுப்பெடுத்த பிறகு முதல்ல போன ஊர்களுடைய பட்டியலை நீங்க பாத்தீங்கன்னா ஐயப்பேட்டை முதல்ல இருக்கும். அது பெரிய எங்களோட பள்ளிவாசல் திறப்பு விழாவாக இருந்தாலும் சரி, மதர்சாவுடைய பட்டமளிப்பு விழாவாக இருந்தாலும் சரி, அல்லது மீளாத விழாவாக இருந்தாலும் சரி, அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் அழைத்து அதில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் தொடர்ந்து வழங்குகிறார். அதுக்கு அல்லாஹ்வுக்கு கோடானக்கூடிய நன்றியையும் இவ்வளவு ஆர்வத்தோடு பெரியவர்கள், சிறியவர்கள், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாரும் வந்திருப்பது என்பது நிச்சயமாகவே ஒரு ஈர்மையானுடைய ஒரு ஃபீலிங் கொடுக்குது. ஏன்னா ஆர்வமும் புரியல. திருநாளை கொண்டாடி இன்னும் 2 நாள் தான் முடிஞ்சது. அப்ப நிறைய பேர் நோன்பு வைத்திருக்கிறாங்க. நோன்பு வைத்துக் கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் எல்லாரும் கலந்துட்டு இருக்கீங்க. ஏன்னா இந்த நிகழ்ச்சி என்பது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் அப்படியே கேஷுவலா தான் போடுறது. மில்லலிஸ்மா நாங்களும் அவங்க பேசிட்டு இருக்கும்போது இங்க ஐயப்பேட்டைக்கு வந்தா என்ன அவங்க விரும்புறாங்க, ராஜாஜி பேர் பேசுங்க அப்படின்னா என்ன விஷயம் இல்ல, இப்ப இருக்கக்கூடிய கால சூழ்நிலை அப்படி இருக்கு. அப்ப குறிப்பாக நம்ம பெண்கள் கிட்ட எடுத்து வைக்கக்கூடிய பல கருத்துக்கள், பல முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அது நீங்க பகிர்ந்து கொண்டிருக்கீங்களா நன்றா இருக்கும் அப்படின்னு சொன்ன பொழுது என்னை மரியாதைக்குரிய கணவர் அல்லாஹ் முதல்வர் ஆட்சியாளர் சொன்னாங்க, இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு உடனே போகணும். ஏன்னா ஏற்கனவே பல நிகழ்ச்சிகள் பிளான் பண்ணி வச்சிருந்தோம். இந்த கடைசி 3 நாட்கள் நம்ம எங்கேயும் முஸ்லீம் லீகுடைய வேட்பாளர் நவாஸ்கனி அவர்கள் ராமநாதபுரத்தில் போட்டியிடுறாங்க. அப்போ தொடர்ந்து நாங்க பல்வேறு ஊர்களுக்கு பிரச்சாரம் போயிட்டு கடைசி 3-4 நாளுக்கு ராமநாதபுரத்துக்காக வச்சிருந்தோம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நாட்டம் இங்கே ஐயப்பேட்டைக்கு வந்ததுக்கு தான் போனோம் அப்படின்ட்டு இந்த நாளை ஒதுக்கி கொடுத்துருக்கோம். நாளைய தினம் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய வேட்பாளர் சகோதரர் திருமாவளவன் அவர்களுக்காக சிதம்பரம் லால்பேட்டையில் பிரச்சாரம் செய்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் அதுக்கு ராமநாதபுரம் போய் அந்த ராமநாதபுரத்தில் பிரச்சாரம் செய்துவிட்ட பிறகு சென்னையில் கடைசி நாள் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் பிரச்சாரத்தை முடிக்கிறார். நான் எழும்பூர்ல கவுன்சிலரா இருக்கக்கூடிய வார்டு 61 மத்திய சென்னையில் வருது. மத்திய சென்னைக்கும் வடக்கு சென்னை வேட்பாளர்களுக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கடைசி நாள் பிரச்சாரத்தில் கலந்து கொள்வது. இதெல்லாம் சொல்லக்கூடிய காரணம் அருமையான சமுதாயக்காரர்களே, பெண்களாக ஆண்கள் இருக்கீங்க, பெண்கள் இருக்கீங்க. இன்றைய காலகட்டத்தில் இப்ப நம்ம செய்ய வேண்டிய ஒரு கடமையாக நம்ம என்ன செய்யணும். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை என்பது சாதாரணமான சூழ்நிலை கிடையாது. ஆங்கிலேயர்களிடம் நம்ம அடிமைப்பட்டு கிடந்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு 800 ஆண்டுகள் முகலாயர்களுடைய ஆட்சி, பல்வேறு மன்னர்களுடைய ஆட்சி. ஆனா எந்த ஆட்சியிலும் மக்கள் கொஞ்சம் தெரியல. ஆட்சியாளர்களுக்கு எதிர்த்து கொந்தளிப்பு நடக்கல, புரட்சிகள் நடக்கல, சண்டை நடக்கல. அவங்க இருந்தாங்க, மன்னர்கள் மாறினாங்க, ராஜாக்கள் மாறினாங்க, பாதுஷாக்கள் மாறினாங்க, சுல்தான்கள் மாறினாங்க. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய இருக்கு, ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் சரித்திரத்தை படிக்கணும். சரித்திரம் படிச்சாலும் சரித்திரத்தை படைக்க முடியும். If you read history, you can lead history. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க read history. குர்ஆனை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் சகோதரிகளை அந்த திருக்குர்ஆனில் என்னை அறிமுகம் செய்யும் பொழுது மிக அழகாக அறிமுகம் செஞ்சாங்க. எல்லா பேருக்கும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான். திருக்குர்ஆனில் முதலில் தமிழில் மொழிபெயர்த்து அல்லாஹ் அப்துல் ஹமீது பாக்கவி
அப்ப அந்த அப்துல் ஹமீத் பாக்கவி அவர்கள் திருமலை திருக்குறானை முதல் தமிழ மொழிபெயர்த்தாங்க. அவங்களுடைய மகனால் தான் இதை தந்தையார் ஆகா அப்துல் சமத் சாஹிப். அப்ப அவங்க அந்த தர்ஜுமாவை செய்யும் பொழுது என்னுடைய தந்தையார் தான் கூட இருந்து அந்த தர்ஜுமாவை கையால் எழுதுவார்கள். அவங்க அங்க படிச்சு அதனுடைய மொழிபெயர்ப்பு சொல்லும் பொழுது அவர்கள் கையால் எழுதக்கூடிய பாக்கியத்தை பெற்றார்கள். ஏதோ ஒரு முறை அல்ல, சிலாஜிகள் சொல்லுவாங்க. ஏன்னா சிலாஜிகள் கற்பனை மன்றம் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிதான் இது தெரிஞ்சுக்கணும். அந்த காலகட்டத்துல கார்பன் பேப்பர் நம்ம வச்சு எழுதினா 10 பக்கத்துல வருது அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு பக்கத்துக்கும் நம்ம கையால எழுதணும். அதே போல இருக்கக்கூடிய ஜெராக்ஸ் மிஷின் நம்ம போட்டோ காப்பி எடுக்கிறோம்ல, அது மாதிரிலாம் மிஷின்லாம் இல்லை. அப்ப அத்தனை காப்பியும் கையாலே எழுதணும், அத்தனை பிரதிகளையும் கையாலே எழுதணும். எழுதிட்டு ஒவ்வொரு ஊராக கலையை மதசாக இருக்கக்கூடிய உலமாக்கள் போய் கொடுக்கணும். அவங்க படித்து சொல்லுவாங்க கரெக்டா இருக்கு, இல்ல இந்த வார்த்தையை மாற்றுங்க, இந்த வார்த்தையை திருத்துங்க அப்படின்னா அவங்க அங்கீகாரம் கொடுக்குறது மறுபடியும் அவங்க திருத்தணும். அப்ப இன்னைக்கு நம்ம சர்வ சாதாரணமாக ஆன்லைன்ல மொபைல் ஸ்மார்ட் போன் வச்சிருக்கீங்க, கூகுள்ல நீங்க போட்டீங்கன்னா அது எல்லா மொழிகள்லயும் தர்ஜுமா இருக்கு. தமிழ்லயே இப்ப பல தர்ஜுமா வந்துருச்சு. ஆனா தமிழர் தர்ஜுமா இல்லாத ஒரு காலகட்டத்தில் முதலில் அவர்கள் முயற்சி எடுத்து பண்ணதுதான் சரித்திரம். அவ்வளவு சிரமப்பட்டு எழுதியிருக்காங்க. அவ எழுதும் பொழுது சிராஜ்கள் அவர்கள் சொல்வார்கள், அது தமிழருக்கும் சிறந்தது, என்னுடைய தமிழருக்கும் சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. சிராஜ்கள் அவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய எங்க குடும்பத்தால எல்லாரும் உட்கார வச்சு பேசுவாங்க. திருமலை திருக்குறள் எப்படிலாம் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வயதுக்கு வந்த உடனே பெண்கள் பெண் பிள்ளைகளை உட்கார வைத்து ஒரு தந்தையாக கொஞ்ச நாட்கள் தான் வீட்டுல இருப்பாங்க, நிறைய நாட்கள் சமுதாயத்தோடு கழித்து வரும் பயணம் இருப்பாங்க. ஆனா வீட்டுல இருக்கும் பொழுது எனக்கு குடும்பத்தோட இதெல்லாம் தெரிஞ்சு கொள்ளணும். குடும்பங்களில் எப்படிப்பட்ட உரையாடல்கள் நடக்கணும், ஒரு தந்தையோட பிள்ளைங்க எப்படி பேசணும், தாயோட மனைவி எதிர்த்து பேசணும்னா ஓர்னையா வளர்ந்த முறை எங்களுக்கு வீட்டுல போட்டு அனுப்பிவாங்க. அவர்கள் கொடுத்த கைடன்ஸ். அப்ப எங்களை உட்கார்ந்து சொல்லுவாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு ஏதோ எதிர்பார்க்கிறாங்க, அல்லாஹ் நம்ம இதெல்லாம் படைச்சிருக்கிறாங்க. அப்படி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் திருக்குறானையும் கண்மணி நாயகம் வாழ்க்கை முறையையும் காட்டிதான் எங்களை வளர்ப்பாங்க. இப்படிதான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி இருக்கிறாங்க, இப்படிதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறாங்க, இப்படிதான் ஒரு முஸ்லிமுடைய அடையாளம் இருக்க வேண்டும், இப்படிதான் ஒரு முஸ்லிம் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. வேதனையோடு நான் பதிவு செய்ய சகோதரர்களே, இன்றைய காலகட்டத்துல ஐயப்பேட்டல் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் 4 காலம் வச்சிருக்கிறாங்க. நல்ல பள்ளிவாசல் இருக்கு, நல்ல பள்ளிக்கூடங்கள் இருக்கு, நல்ல மதரசாக்கள் இருக்கு. இவங்கெல்லாம் உங்களுக்கு பிள்ளைகளை வரும்பொழுது சொல்லி காட்டி வந்தாங்க. நம்முடைய முன்னோர்கள் ஐயப்பேட்டல் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு தெருவுல ஆரம்பத்திலேயும் ஒரு பள்ளிவாசல் இருக்கும், ஒரு தெருவோட 2 பள்ளிவாசல் இருக்கும். அப்ப இஸ்லாத்தை உங்ககிட்ட காப்பாற்றி வச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள். ஐயப்பேட்டல் அப்படிதான் ஒரு அமைப்பு. ஒவ்வொரு மஹல்லாவே பள்ளிவாசல் இருக்கு அப்படின்னு வரும்பொழுது என்னோடைய கணவருக்கும் சகோதரர் அலிசா அவர்கள் காட்டி வந்தாங்க. அப்ப அது இப்படி இல்லாத ஒரு கட்டமைப்பு. நான் சென்னையில இருந்து தான் வரேன். ரமதான் மாசம் 20வது நோம்பு ரொம்ப மனவேதனையான ஒரு விஷயம். என்ன விஷயம்னா, ஒரு தாய் தகவல் மகள் காலேஜ்ல படிக்கக்கூடிய பொண்ணு காணா அப்படின்ட்டு மிஸ்ஸிங் சர்டிபிகேட் வாங்குறதுக்காக போலீஸ்ல பதிவு செய்ய மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு சிஎஸ்ஆர் சர்டிபிகேட் வேணும், நம்ம காணாம 2 நாளா இல்லை வீட்டுல அப்படின்ட்டு பதட்டமா எங்களை அணுகுறாங்க. அப்போ தந்தையார் சொல்றாரு, அவ காணாம போனா வீட்டுல போன வச்சுட்டு அவளுடைய எல்லாம் சர்டிபிகேட் எல்லாம் மட்டும் காணும், அவ காணாம அவங்க சந்தேகமா சொன்னாரு. காணாம போயிட்டானா யாராவது என்ன பண்ணிட்டு போயிட்டாங்க, காணாம போயிட்டாரா அப்படின்ற ஒரு டவுட். 2 நாள் ஆச்சு. சரி, 3வது நாள் நானே போலீஸ் கிட்ட நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது ஒரு கான்டாக்ட் மூலமாக 3வது நாள் ஒரு புகைப்படம் வருது. அந்த பிள்ளையோட முதல் புகைப்படம் ஹிஜாபோட, ஆதார் கார்டுலயே ஹிஜாபு, அவங்க காலேஜுக்கு போகும்பொழுது ஹிஜாபோட, இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் நாங்கள் இதே அடையாளத்தோட இருக்கிறாங்க. ஆனா 3வது நாளுடைய படம் வருது. அந்த பிள்ளை ஒரு கோவிலுக்கு இதுல தாலி கட்டிக்கிட்டு ரமதான் மாசத்துக்குரிய நோன்பு 20வது நாள் வீட்டுல இருக்கிற நோன்பு இருக்க பிள்ளை, தொழுத பிள்ளை மார்க்கத்தை விட்டு ஏறி தாலியோடு இருக்கு கோவில் இதுல போட்டு வரும். ரொம்ப மனசு வேதனையா இருந்துச்சு. யாரா நம்ம பிள்ளை, நம்ம இப்போ யாரையும் எதிர்த்து நாங்க பேசல, ஆனா ஒரு மார்க்க அஸ்திவாரம், ஒரு அடையாளம், அது ஒரு ஐடென்டிட்டியா இருந்து விட்டுட்டு போயிட்டாலே.
இதனுடைய காரணம் என்ன? நாம யாரையும் எதிர்த்தவர்கள் இல்லை, ஆனால் அல்லாமே காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. மார்க்கத்தை வளர்ந்து யார் மேல பிள்ளை மீது நம்ம சொல்லும் பொழுது அடுத்தது யார் மேல நம்ம பழைய போடணும்? வளர்ற விதம். பயத்துக்காக நீங்க ஹிஜாப் போடாதீங்க, பயந்துட்டு உருவாதீங்க. திட்டுவாங்கன்னு சொல்லி நோம்பு வைக்காதீங்க. அல்லாவுக்காக நீங்க ஹிஜாப் போடுங்க, அல்லாவுக்காக நீங்க தொழுவுங்க, அல்லாவுக்காக நீங்க தொழுவீங்க, தர்மம் கொடுங்க. அல்லாவுக்காக நீங்க இஸ்லாத்தை கடைபிடிங்க, பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்ந்து பயம் வேண்டாம். அல்லாவுடைய பயம் இல்லை, அல்லாவுடைய மஹபத் மனசுல போடுங்க. எல்லாருடைய மஹபத்தை விட லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் துர்கலிமா இருப்பாங்க. இதுதான் நம்முடைய அத்திவாதம், இதுதான் நம்முடைய சிறப்பு. நன்மை நாயகம் சொன்னால் உலகத்துடைய அத்தனை ஞாபகங்களை ஒரு பக்கம் வைங்க, இந்த கலிமாவை ஒரு பக்கம் வைங்க, இந்த ஈமானுக்கு அடுத்து எந்த ஞாபகம் இல்லை. இதோட பெரிய ஞாபகத்தை கிடையாது. நன்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கும் நாமுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய நேரம் என்பது அல்லாஹ்வுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம் என்று நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். இத்தனை பெரிய ஜமாத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கையை துஆ செய்வோம். அல்லாஹ் இந்த மஜ்லிஸை ஏற்றுக்கொள்வானாக. இந்த நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மஹபத்துடன் ஏற்பாடு செய்திருக்கிறார்களோ அல்லாஹ் அந்த வெற்றியை தருவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் பாதுகாப்பானாக, நம்முடைய நாட்டை பாதுகாப்பானாக, நம் மத்தியில் அன்பையும் பரஸ்பரத்தையும் மஹபத்தையும் ஒற்றுமையும் தருவானாக. நல்ல ஒரு ஆட்சியை நம்முடைய நாட்டுக்கு அல்லாஹ் தருவானாக. நீதமான ஆட்சி, நம்ம பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஆட்சி, இந்த நாட்டை முன்னேற்ற பாதையை கொண்டு செல்லக்கூடிய ஆட்சியாக வழங்குவானாக. மத வெறியர்களை, மத துவேஷக்காரர்களை, மக்கள் மத்தியிலே பிரிவினை உண்டாகக்கூடியவர்களை அல்லாஹ் நாசமாக்குவானாக, அவர்களை இல்லாமல் ஆக்குவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பலஸ்தீனில் வாழக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் நீதியை வழங்குவானாக. அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்து தருவானாக. இஸ்லாமுக்காகவும் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்காகவும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாக என்று போராடி கொண்டிருக்கிற பலஸ்தீன மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீயே நீதி வழங்கக்கூடியவர், நீயே அவர்களுக்கு நியாயத்தை கொடுக்கக்கூடியவர். ஞானத்தை அவர்களின் மத்தியிடம் மன்றாடுகின்றோம். உங்கள் துஆவை ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரியவர்களே, அந்த பெண்மணியினுடைய அந்த புகைப்படத்தை பார்த்து எனக்கு இணைக்கலாம் கூட்டம் வரல. எங்கே போய் கொண்டிருக்கு நம்முடைய சமுதாயம், நம்முடைய அடுத்த தலைமுறை எங்கே போயிட்டு? காரணம் என்ன? ஒரு பக்கம் குழந்தை வளர்ப்பில் பெற்றோர்கள் நம்ம எப்படிப்பட்ட பொழுதுபோக்குத்தனமாக நம்ம இருக்கிறோமா, அல்லது இந்த கையவர்கள் இந்த லவ் ஜிஹாதுன்னு சொல்லிக்கிட்டு ஒரு டார்கெட்டட் அட்டாக், ஃபோக்கஸ்டு அட்டாக் நம்ம சமுதாயத்தில் இருக்கு. ஏன்னா அவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஈமான், நம்முடைய தீன். குறிப்பாக அல்லாஹ்வின் மீது நம்ம இருக்கக்கூடிய நம்பிக்கை, நம்முடைய இஸ்லாமிய அடையாளம் தான் அவர்களுக்கு சேலஞ்ச். அதுக்காக தான் தொடர்ந்து எப்படி பண்றாங்க, நேரடியாக வரமாட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், குதுவாத்து ஷைத்தான் அப்படின்றான். குர்ஆன் ஃபாலோ தி ஃபுட்ஸ்டெப்ஸ் ஆஃப் ஷைத்தான். ஷைத்தானுடைய பாதையில் கூட நீங்கள் செல்லாதீர்கள். ஷைத்தானை பின்பற்றாதீங்கன்னு சொல்லல. குதுவாத்து ஷைத்தான், ஷைத்தானுடைய அந்த அடி இருப்பாங்க, காலடியின் பக்கம் கூட போகாதீங்க அப்படின்றாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றைய காலகட்டத்தில் நிறைய இளம் பிள்ளைகள் இருக்குங்க, இளம் பெற்றோர்கள் இருக்குங்க, பார்ப்பதற்கு மனசுக்கு நெகிழ்ச்சியாக இருக்கு. இன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய ஜிஹாத் என்பது மற்றவர்களோடு நம்ம சமயநாளை நம்ம பாதுகாக்கக்கூடிய அதே நேரத்தில் எம்மதமும் சம்மதம் இல்லை, என் மதம் தான் எனக்கு சம்மதம், உங்கள் மதத்தின் மீது எனக்கு எந்த விதமான கோபமும் இல்லை, எந்த விதமான வெறுப்பும் இல்லை, நீங்கள் உங்களுடைய மதத்தை பின்பற்றுங்கள், நான் என்னுடைய மதத்தை பின்பற்றுவேன், லகுதீனுக்கும் பள்ளியனும். அது தெளிவாக இருக்கும். அது அரசியலாக இருக்கட்டும், பொது வாழ்க்கையாக இருக்கட்டும், உங்களுடைய வியாபாரமாக இருக்கட்டும், உங்களுடைய படிப்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இஸ்லாமிய வெளிச்சத்தில் தான் நீங்கள் வாழ்க்கையை வாழ வேண்டும். அதற்காக தான் நம்ம படிச்சிருக்காங்க. 30 நாட்கள் நோன்பு என்பது எனக்கு ஈடுமில்லை, அதிலிருந்து தான் ஆரம்பிக்க வைப்பாங்க. நம்முடைய இந்திய நாட்டினுடைய நிலவரம், இன்றைய இருக்கக்கூடிய சூழ்நிலையை பற்றி சொல்வதற்கு முன்னால் நம்முடைய பேசிக் பவுண்டேஷன், அது ஸ்ட்ரக்சர் தெரியாதான் மேல போடுவாங்க, கட்டிடத்தை நம்ம எடுக்க முடியும். இங்க அத்திவாரமே சரியா இல்லாட்டி நம்ம எப்படி என்ன கட்டிடத்தை நம்ம எடுக்க முடியும்? அப்ப அன்புக்குரியவர்களே, நம்முடைய அத்திவாரம் என்பது நம்முடைய ஈமானுடைய அத்திவாரம். அந்த ஈமானுடைய அத்திவாரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், எல்லாரோடும் நீங்கள் சேருங்கள், பழகுங்கள், உண்ணுங்கள், அவர்களோடு நீங்கள் தர்மம் செய்யுங்கள், அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், ஆனால் உங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கண்மணி நாயகம் சொல்றாங்க, காலையில நீங்கள் எழுந்தீர்கள் என்றால் ஈமானோடு எழுந்திருங்கள்.
ஏன்னா மாலை வரைக்கும் ஈமான் இருக்குமா இல்லையான்னு தெரியாது. மாலையில ஈமானை காப்பாற்றிக் கொள்ளுங்க, ஏன்னா காலை வரைக்கும் ஈமானுடன் இருப்பீங்களா இல்லையான்னு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு சேலஞ்ச் வரும். இன்னைக்கு அப்படித்தானே சேலஞ்ச் இருக்கு. 20 நாள் நோன்பு தப்புல அந்த நோன்பு இருந்து அப்ப என்ன அடையாளம், நோன்பு இருந்து அந்த பிள்ளைக்கு என்ன பலன், அவர் பேருக்காக பட்டினியா இருந்தது. நோன்பை பற்றி சொல்லும் போது அல்லாஹ் போனா உங்களுக்கு முன்பிருந்தவர்களை போலவே உங்கள் மீது நோன்பு கடமையாகப்படுகிறது. ஏன் தெரியுமா, நீங்கள் முத்தகீன்களாக ஆகுவதற்கு, இறை அச்சமுடையவர்களாக ஆகுவது. அல்லாஹ் சொல்லக்கூடிய காரணம் இறை அச்சம். முத்தகீன் என்றால் தக்வா உடையவர்கள். அப்ப கண்மணி நாயகம் சொல்றாங்க தக்வா எங்க இருக்கு யாரும் சொல்லலாம். அப்ப கண்மணி நாயகம் சொல்றாங்க அது தக்வா ஆகும்னா, அது தக்வா ஆகும்னா 3 முறை சொல்றாங்க. அது தக்வா ஆகும்னா இதயத்தை காட்டி சொல்றாங்க. உங்களுடைய தக்வா என்பது இறையச்சம் என்பது இதயங்களில் இருக்கின்றது. யா முகல்லிபல் குலூப் சஃபிது குலூபுனா அலா தீனிக். சொல்லக்கூடிய துவா என்ன, இதயங்கள் மீது ஆட்சி செய்யக்கூடியவனே என்னுடைய இதயங்களை தீனின் பக்கமே செலுத்துவாயாக துவா செய்யன்னு சொல்றாங்க. அப்ப நம்முடைய அஸ்திவாரம் என்பது மத அடையாளம். நம்முடைய ஈமான், நம்முடைய இஸ்லாமை பாதுகாப்பது என்பது நம்முடைய கடமையாக இருக்கு. அன்புக்குரியவர்களே, அதை உங்களுடைய பிள்ளைகளும் சொல்லி காட்டுங்க, சொல்லி வளருங்க. உலகத்துல நீங்க என்னதான் சம்பாதிச்சாலும் அல்லாவுடைய மஹப்பத், அல்லாவுடைய ஏற்பு இல்லாதடி எல்லாமே வேஸ்ட். ஏன்னா நம்ம எல்லாரும் மறுமையிலாக வாழக்கூடியவர்கள். நம்முடைய வாழ்க்கை என்பது காலினா மீக அவங்க நிரந்தரமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நிரந்தரமற்ற வாழ்க்கை. அப்ப அந்த நிரந்தரமான வாழ்க்கைக்காக நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட் இந்த வாழ்க்கை. அப்ப அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல என்னெல்லாம் வருது, மறுமைக்காக நம்ம சேமிப்பது என்னெல்லாம் வருது. இப்ப நம்ம சராசரியா ஒரு குடும்பம் நடக்கும்போது ஒரு பட்ஜெட் போடுவோம். ஒரு குடும்பத்துக்கு இதுதான் வருமானம், இது சேமிப்பு, இது செலவு, இது பிள்ளையோட படிப்புக்காக, இது பிள்ளையோட கல்யாணத்துக்காக, இது நாம வீடு கட்டுறதுக்காக, இது வயசான பிறகு நம்மளுடைய ஓல்ட் ஏஜுக்காக எல்லாம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு பிளானிங் இருக்கும். அந்த பிளானிங் கூட நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான பிளானிங் என்ன தெரியுமா, நம்முடைய பிள்ளைங்களுக்கு பணத்தை சேமித்து வைக்கிறதுல எப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம கொடுத்துட்டு போறோம். சொல்றாங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய அர்ப்பணிப்புகளில் மிக சிறந்த அர்ப்பணிப்பு என்ன தெரியுமா, அவர்களை நல்லொழுக்க சீலர்களாக ஆக்குவதுங்கிறார்கள். குழந்தைகளை நல்லொழுக்க சீலர்களாக ஆக்குவது. கண்மணி நாயகம் சொல்றாங்க, நான் சொர்க்கத்தை பார்த்தேன், நரகத்தை பார்த்தேன். சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக ஏழைகளாக இருந்தார்கள், நரகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக பெண்களும் பணக்காரர்கள் இருந்தார்கள். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. பெண்களும் பணக்காரர்கள் அதிகமாக இருந்தாங்கன்னா அந்த நம்முடைய மகளார் அதை பாத்திமா நாயகர் இல்லாதவர்களை அழைத்து கொண்டு சொல்றாங்க, தேவி தேவி அருளாங்க, பெண்களிடம் எச்சரியுங்கள், பெண்களிடம் எச்சரியுங்கள், அவர்களுடைய நாவுகளை பேணி காத்துக் கொள்ள சொல்லுங்கள், நாம் வழக்கத்தை கற்றுக் கொடுங்கள், பணக்காரர்களுக்கு ஹலாலான வருமானத்தை ஈட்ட கற்றுக் கொடுங்கள். ஏன்னா அவருடைய வருமானத்தை ஹலால் இல்லை, அவருடைய வருமானம் சுத்தம் இல்லை, அவர்கள் கொடுக்கக்கூடிய தர்மம் சரியில்லை, அவர்கள் ஜகாத் சரியாக கொடுப்பதில்லை. எனவே நரகத்தில் அதிகமாக அவர்கள் பணம் சுத்தம் இல்லாததுனால, பொருளாதார சுத்தம் இல்லாததுனால அவர்கள் நரகத்துக்கு செல்லுறாங்க. அதிகமாக ஏழைகளை நாங்கள் சொர்க்கத்துல பார்ப்பேன் அப்படின்னு சொன்ன காரணம் என்ன, அவர்களுக்கு கேள்வி கண்டின இந்த உலகத்தில் அதை கட்சி அனுபவிச்சுட்டாங்க, அல்லாவுக்காக பொறுமையை அவர்கள் கடைபிடித்தார்கள். அவர்கள் கட்சத்தை அல்லாவுக்காக என்று சமூகம் செய்து கொண்டார்கள். அல்லாஹ் அவர்கள் கேள்வி கணக்கு இல்லாமல் சொல்றாங்க. கண்மணி நாயகம் சொல்றாங்க, 2 விஷயத்தினால சொர்க்கத்துக்கு போகலாம் ஈஸியா. ஒண்ணு அல்லாஹ்வுடைய அச்சம் தக்வா, இன்னொன்று நன்மை ஒழுக்கம். 2 விஷயம் ரொம்ப முக்கியம். அவ பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல, ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் பிள்ளைகள் ரொம்ப சீக்கிரமா மெச்சூர் ஆவாங்க. 10 வயசு வரைக்கும் தான் அவங்க பிள்ளைகள் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காங்க. 10 வயசுக்கு பின்னா அவன் அடல்ட் ஆயிடும். வயசுக்கு வர்றது, அவங்கள பிள்ளைங்க இங்கிலீஷ்ல வர்றதுலாம் அதுக்கு பேர் பாடி சேஞ்ச். ஆனா இப்ப மென்டலி ரொம்ப அட்வான்ஸா இருக்கிறாங்க. அந்த ஹை ஐக்யூ இருக்கு அவங்களுக்கு. சாதாரணமா ஒரு மொபைல் வச்சு எங்களுக்கு எப்படி ஓபன் பண்ண கூட தெரியல. ஆனா அவங்க அதை ஓபன் பண்ணி எல்லா ஆப் எல்லாம் டவுன்லோட் பண்ணி அப்படி டக்கு டக்கு செட் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு அறிவாளிகளாக இருக்கிறாங்க. பிள்ளைங்க பயங்கர அறிவாளியா இருக்கிறாங்க. நம்ம சின்ன வயசுல தொழுகானா போய் தொழுதுருவோம், அவன் சொல்றதுக்கு முன்னாடியே போய் தொழுதுருவோம், பார்வையை பார்த்து வயசுல ஓடி போய் தொழுதுருவோம். ஆனா இன்றைய காலகட்டத்துல தொழுகா நேரம் ஆயிடுச்சுன்னா அவன் கேட்கக்கூடிய கேள்வி, நான் நீங்க தொழுதுட்டீங்களா, ஓதுங்கன்னு சொன்னா என்ன சொல்றாங்க, நீங்க ஓதிட்டீங்களா, நீங்க குர்ஆன் ஓதுட்டீங்களா, நீங்க. அப்ப இன்றைய காலகட்டத்துல நம்ம என்ன செய்யணுமோ அதான் அவங்க செய்யணும்.
நம்முடைய காப்பிகள் நம்ம எது செய்யறோமோ அந்த அவங்களும் காப்பி பண்ணுவாங்க. நம்ம குடும்பம் அந்த சின்ன பிள்ளைங்க நானா உருவம். நம்ம மாவு வச்சு ரொட்டி பண்ணணும் தானா வந்து எனக்கு ஒரு மாவு கூட நானும் ரொட்டி பண்றேன்னு தானா வந்து நிற்கும். எதுவும் சொல்லி கொடுக்கணும் தேவையில்லை. அப்ப நம்ம என்ன செய்யறோமோ அதை ரீப்ளே பண்றதுதான் நம்முடைய பிள்ளை. இன்றைய காலகட்டத்தில் முதலில் குடும்பங்களை கட்டமைத்துக் கொள்ளுங்கள், குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், குடும்பத்துல சூழ்நிலை நல்ல விதமா ஆகணும். மகத்தான சூழ்நிலையை வைங்க. பிள்ளைகளை அரவணைத்து வளருங்கள். பிள்ளைங்கன்னா சின்ன பிள்ளைங்க மட்டும் சொல்லல, பெரிய பிள்ளைகளே சொல்றேன். எங்க பாட்டியார் சொல்லுவாங்க, எங்க அம்மா நம்ம எல்லாம் இருக்கும்போது என்ன வயசு ஆனாலும் நான் எந்திரிக்குள்ளதானே அப்படிம்பாங்க. என்ன வயசு ஆனா என்ன பாட்டி ஆனவங்க நீ என்னுடைய உள்ளதானே. அப்ப பிள்ளைகளுக்கு சொல்லும் பொழுது தாய்மார்கள் குறிப்பாக குடும்ப சூழ்நிலை பாதுகாப்பான சூழ்நிலை வைங்க. அடுத்து நாட்டினுடைய பாதுகாப்பு. நீங்க நினைக்கலாம் நமக்கு என்ன இருக்கு, நாட்டுக்கும் எனக்கு என்ன இருக்கு சம்பந்தம். என் வீட்டை பத்தி சொல்றீங்க ஓகே, என் குடும்பத்தை பத்தி சொல்றீங்க ஓகே, அதெல்லாம் புரியுது. மார்க்கத்துல எல்லாம் சொல்லப்படுது. அரசியலுக்கு நாட்டுக்கு எங்களுக்கு என்ன இருக்கு சம்பந்தம். நம்மளுக்கும் ஐயம்பிடல ஒரு ஊர்ல யார் வரா யார் போனா எனக்கு நம்ம ஐ டோன்ட் கேர். யார் வந்தா என்ன யார் போனா என்ன கைக்கு உட்கார்ந்துடாதீங்க. அருமையான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த அரங்கத்தை நிரம்பி அழகுபடுத்திக் கொடுக்கக்கூடிய அத்தனை பெண்மணிகள் உங்ககிட்ட நான் தாழ்மையா வேண்டிக் கொள்றேன். நாடு நல்லா இருந்தா வீடு நல்லா இருக்கும். நாடு நல்லா இல்லாத வீடு நல்லா இருக்க முடியுமா? இன்னைக்கு நாடு வந்து கொந்தளிச்சு போயிருக்கு. நம்ம நாட்டினுடைய நிலைமை படு மோசமான நிலைமையில் இருந்து குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகளில் மிகவும் மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டது. பெண்கள் நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். உலக பத்தி எதுவுமே குறிப்பாக முஸ்லிம்களாகிய நாம உலகத்துக்காக படைக்கப்பட்டவர். உலகத்துக்காக படைக்கப்பட்டவர். இந்த மாற்றுக்கிறதே கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல நம்மள பார்த்து சொல்றான், குன்தும் கைர உம்மத்தும் உஜ்ஜத்தினான். படைக்கப்பட்ட அத்தனை சமுதாயத்திலும் நீங்கள் தான் சிறந்தவர்கள் சொல்றாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. நீங்க தான் சிறந்தவர்கள். ஏன் தெரியுமா? தாமருன பில் மாரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ து'மினூன பில்லாஹ். அல்ல 3 விஷயம் சொல்றாங்க. ஆதம் நபி முதற்கொண்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட நபிமார்கள் வந்தாங்க. ஆனா எந்த நபிமாருடைய உம்மத்துக்கும் அல்லாஹ் அந்த அந்தஸ்து கொடுக்கல, இது உயர்வை கொடுக்கல. உங்களையும் என்னையும் பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்க தான் பெஸ்ட். யூ ஆர் தி பெஸ்ட் ஆஃப் ஆல் நேஷன்ஸ். ஏன் சொல்றாங்களா? அதோடைய மீனிங் சொல்லிட்டால அதோட ரீசனும் சொல்றாங்க. ஏன் தெரியுமா? தாமருன பில் மாரூஃப், நீங்கள் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பீர்கள். மக்கள் தவறு செய்வதிலிருந்து இதை தடுப்பீர்கள். நீங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை அல்லாமே விதிக்க வைப்பீங்க. 3 விஷயத்துக்கு வரும். மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பது அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வெறும் 3 சொல்லணும் நல்லா சொல்றான். நீங்க மக்களை எல்லாரோட பழகணும், எல்லாரோட நீங்க பேசணும், அவரோட நல்லது கெட்டதை நீங்க பங்கேற்கணும். இதெல்லாம் பப்ளிக் சர்வீஸ். கண்மணி நாயகம் சொல்றாங்க, உங்க பக்கத்து வீட்டுக்காரன் பசியோடு இருக்க நீங்க வயதையே சாப்பிட்டீங்கன்னா என்னை சார்ந்தவர்கள் இல்லைன்றாங்க. அவங்க என்ன அர்த்தம்? ஒரு சஹாபா என்ன கேட்கிறாங்க, யாரோ சொல்றா பக்கத்து வீட்டுக்காரன் முஸ்லீமா இல்லாட்டி ஒரு காமனா இருக்கக்கூடிய காமன் சென்ஸ் வச்சிருந்தாங்க. எப்படி இருக்காங்க பாருங்க சஹாபாங்க. நம்மளாம் ஒரு பேசினாலும் சைலண்டா கேட்டு போயிடும். இங்க அல்லாவுடைய நபி அல்லாவுடைய ரசூல் பேசுறாங்க, ஆனா சஹாபாவை கொஸ்டின் கேட்கிறாங்க. என்ன கொஸ்டின்? உடனே கொஸ்டின் வருவாங்க. யார சொல்லலாம்? பக்கத்து வீட்டுக்காரன் முஸ்லீமா இல்லாட்டி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, உங்க பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு யூதனாக இருந்தாலும் கூட அப்படின்னு. பக்கத்து வீட்டுக்காரனோட பகிர்ந்து உண்ணுங்கள். உங்க கிட்ட வந்து ஒரு ஆளுக்கு சாப்பிடுற அளவுக்கு தான் உங்ககிட்ட சாதனா இருக்குன்னா கொஞ்சம் தண்ணியை சேர்த்துட்டு அங்க பகிர்ந்து கொடுத்து நீங்க சாப்பிடுங்க. அப்ப சாமி கேட்காரு, எங்க வீட்டுக்கு கொண்டு வரதுலயே வழி இல்லை, எங்க நம்ம அவங்களோட பகிர்ந்து சாப்பிடுறது அப்படின்னா சொல்றாங்க ரசூலுல்லாஹி அவங்க வீட்டு பிள்ளைகள்லாம் பார்த்து ஏகாத வண்ணம் மறைத்து கொண்டு வாங்க வீட்டுக்கு. நீங்க வீட்டுக்கு பழமோ அல்லது பிள்ளைகளுக்காக விளையாட்டு சாமான கொண்டு வந்தா அவங்க கிட்ட பாக்குற மாதிரி கொண்டு வராதீங்க. அவங்க மனசு கொண்டு அவங்க மனசு ஏற்க மாட்டேங்க, எங்களுக்கு இல்லையே. அப்ப அவங்க பார்க்காத வண்ணம் கொண்டு வந்து உங்க வீட்டுக்கு கொடுங்க, அவங்க பிள்ளைகள் கிட்ட கொடுங்க. எந்த அளவுக்கு பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய உரிமைகளை பற்றி சொல்றாங்க, உங்களுடைய சுவர்களை உயர்த்தி கட்டாதீங்க. பக்கத்து வீட்டுக்கு காசு போகாத வண்ணம் சுவர்களை உயர்த்தி கட்டாதீங்க. அவங்க கஷ்டத்துல பங்கேறுங்கள்.
சொல்லிட்டு சொல்றாங்க, ஒரு முறை வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பக்கத்து வீட்டுக்காரோட உரிமைகளை பற்றி சொல்லிட்டு இருந்தாலே, நான் நினைச்சேன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொத்துல கூட பங்கு வைத்து சொல்லுவானோ, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சொத்துல கூட பங்கு கொடுக்க சொல்லுவானோ அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அல்லாஹ் அது கடலை ஆகல. எந்த அளவுக்கு போயிருப்பாங்க ரைட் ஆஃப் த நெய்பர். இப்ப நம்ம எங்களோட செல்ஃப் அசஸ்மெண்ட் வரும். நம்ம எத்தனை பேர் பக்கத்து வீட்டுல முதல்ல குடும்பத்தோடு ஒட்டி உறவாடிட்டு இருக்கோம், கூட பிறந்தவங்களோட பேச்சுவார்த்தை, ஒரே வயதுல பிறந்தவங்க சலாம் சொல்லிக்க மாட்டேங்க. என்னன்னு கேட்டா அந்த வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு ஆகாது. உறவு முறிஞ்சு போச்சு. நான் உங்களை பத்தி சொல்ல நினைக்காதீங்க, யதார்த்தமா கேட்கக்கூடிய விஷயம். உறவு முறிஞ்சிருச்சு. நாங்க அவங்க வீட்டு மையத்தை கூட போவதில்லை. தௌபாயில் ஆகிடுச்சு அவங்களோட எங்க தொழில் இஸ்லாத்துல மையத்துக்கு போகாதீங்க, உறவுகளை துண்டிச்சுக்கோங்க. நான் சொல்லிட்டு நன்மை நாயகம் சொல்றாங்க, உறவுகளை பேணுங்கள்னு சொல்றாங்க. அப்போ உங்க கூட குடும்பத்தாரோட உறவு முறையை பேணும் பொழுது அதே நேரத்தில் அண்டை வீட்டுக்காரனோட உறவு முறையை நீங்கள் பேணுங்கள் இஸ்லாம் சொல்லியிருக்கு. யூதர்களாக இருந்தாலும் கூட அவரோட சேர்ந்து வாழுங்கள். அப்ப ஒரு சஹாபி கேட்டாரு, பக்கத்து வீடு எத்தனை பக்கத்து வீடு, யாரு பக்கத்து வீடு? கண்மணி நாயகம் சொல்றாங்க, 2 விதமான ஹதீஸ். உங்க வலது பக்கம் இருக்கக்கூடிய 40 வீடுகள், இடது பக்கம் இருக்கக்கூடிய 40 வீடுகள். நம்ம எத்தனை வீட்டை நம்ம தொடர்பு வச்சிருக்கிறோம்? பக்கத்து வீட்டுல யாரு இருக்காங்கன்னு கூட தெரியல, எத்தனை பேர் இருக்காங்கன்னு கூட தெரியல, பேர் கேட்டாலும் தெரியாது. இந்த பக்கம் 40 வீடு, அந்த பக்கம் 40 வீடு. யாருக்கு அதிகமாக உரிமை கேட்கிறாங்க? யாருடைய வாசப்படி உங்க வாசப்படி கிட்ட நெருக்கமா இருக்கும் அவங்கதான் ஃபர்ஸ்ட் ஆகுறாரு அப்படின்னு. இதெல்லாம் சோசியல் ஹார்மனி. இன்னைக்கு புதுசா பயிற்சியெல்லாம் பேர் வைக்கிறாங்கல்ல, இதெல்லாம் சமய நல்லிணக்கம். இஸ்லாமில் நமக்கு அடிப்படையாக சொல்லப்பட்டது. நான் அதெல்லாம் ஐடோன்ட் கேர் அல்லாஹ் பதில் சொல்லியாக. வெறும் அல்லாஹ் கொள்கை நோன்பு ஜகாத் ஹஜ்ஜுக்கு மட்டும் கேள்வி கேட்க மாட்டான். இந்த உலகத்துல உங்களை அனுப்புனேன், உங்களை உலக நீங்க வாழக்கூடிய நேரத்துல இப்ப ஏன் நம்ம பாலஸ்தீனத்துக்காக போகணும்? இயற்கையாகவே வருது. பாலஸ்தீனத்துடைய பிள்ளைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது இயற்கையாகவே கண்ணீர் வருது. ஏன்னா அண்ணன் படைச்சிருக்காங்க, அவன் மனிதர் குலம். எங்கேயோ பாலஸ்தீனம் இருக்கு, எங்கேயோ பிள்ளைகள் அடிப்பட்டு சாவுறாங்க, எங்கேயோ பிள்ளைகளுடைய கை காலு கண்ணெல்லாம் வெட்டப்படுது, பாம்பு போட்டு அவங்க எல்லாம் தாக்கப்படுறாங்கன்னா நம்ம பார்த்து சும்மா இருக்க முடியாது. எப்படி மனசு பாதுகாது? அவர்களுக்காக நம்ம துவா செய்யுது. ஒரு ரமதான் மாசம் சொன்னாலே இந்த ஊர் பாருங்க ஒரு வாக்கியமான ஒரு ஈடுமையா வச்சிருக்கிறாங்க. ஒருத்தர் போட்டி போட்டு காலையில கூட சொல்லிட்டு இருந்தாங்க, வயது பயிராக சொல்லிட்டு இருந்தாங்க. பெருநாள் முடிஞ்ச உடனே இங்க பெரிய திருவிழா மாதிரி இருக்கும், எல்லாரும் சேருவாங்க, எல்லாம் விருந்து நடக்கும், பிள்ளைங்க எல்லாம் அந்த கேம்ஸ் எல்லாம் வைப்பாங்க, போட்டிங்க எல்லாம் வைப்பாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது அதான் இந்த பாதுகாப்பை இன்னும் மேலும் பாதுகாப்பாக வைப்பாங்க. இந்த ஊர் எல்லாம் பாதுகாப்பு இந்த மக்களை ஒற்றுமையாக வைப்பாங்க. ரமதான் மாசத்துல பாக்குறோம், இந்த பாலஸ்தீனத்துடைய தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. என்ன கொடுத்துருக்காங்க? புல்லு, அந்த இலைகள், அது போட்டு தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு பிள்ளைகளுக்கு ஊட்டிட்டு இருக்காங்க. ஒரு டாக்டர் ஆபரேஷன் பண்றாரு, நான் பெத்த பிள்ளைக்கு ஆபரேஷன் பண்றாரு, மருந்து இல்லை, மயக்க மருந்து இல்லை. அந்த பிள்ளைக்கு மயக்க மருந்து கொடுக்காமலேயே நோய் அறியாமலுக்கு அனுசிச்சியா போடுவாங்கல்ல, அனுசிச்சியெல்லாம் இல்ல, வசதி இல்லை, அப்படியே காலை வெட்டணும், வெடிப்புல மோக்கா போயிடும். ஒரு டாக்டர் தான் பெற்ற பிள்ளையோட காலை அதுக்குள்ள கதற வெட்டிக்கிட்டு இருக்காரு. ஒரு யோசிச்சு பாருங்க எப்படியெல்லாம் மிச்சம் போறாங்க. பார்க்கவே முடியல. பிள்ளைங்கெல்லாம் 17,000 பிள்ளைகள் அனாதைகளாக வேண்டியது. பிள்ளையோட கண் இல்ல, கை இல்ல, கால் இல்ல. ஆனா அந்த தாய்மார்கள் அந்த தந்தைமார்கள் எப்படி இருக்கிறாங்க? பத்தி அதெல்லாம் நம்ம இருக்கிறாங்க, அதெல்லாம் நம்மை பாதுகாவல் இருக்கிறார். ஈமான் போகிறார். எதுக்காக போராடி இருக்காங்க? சத்தியத்துக்காக போராடுறாங்க, மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்காக போராடுறாங்க. அந்த புண்ணிய பூமிக்காக, அந்த பலஸ்தீன் என்று சொல்லக்கூடிய புண்ணிய பூமிக்காக அவங்க போராடி இருக்காங்க. நம்ம அவங்களுக்காக ஒன்றும் செய்யறதுக்கு அட்லீஸ்ட் துவாவும் செய்யணும். ஒரு அநியாயம், ஒரு அக்கிரமம் நடக்குதுன்னா சகோதரர்களே, கண்மணி நாயகம் சொல்றாங்க, உங்களால முடிஞ்சுன்னா போய் கையால தடுத்து நிறுத்துங்க. இல்லாம அட்லீஸ்ட் வாயால சொல்லுங்க, இங்க அநியாயம் நடக்குது, 4 பேருக்கு சொல்லுங்க, இங்க அநியாயம் நடக்குது, இங்க அக்கிரமம் நடந்துருக்கு. அதுவும் இல்லாம மனசாலாவது நினைக்கிறாரு, இப்படி அநியாயம் நடக்குது, இப்படி அக்கிரமம் நடக்குது. அதுவும் இல்லாம நீங்க செத்த உடம்புறாங்க. பட் ஈமானம் இல்ல, உங்க உடம்பு உயிரம் இல்லைன்றாங்க.
சகோதரிகளை பாலஸ்தீனத்தில் இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்பொழுது நம்ம உஷாராகி ஒற்றுமையாக நல்ல ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுப்பதாகட்டி அல்லாஹ் காப்பாற்றுவார்களா அதே மாடலை இந்தியாவில் செய்ய தயாராக கடந்த 10 ஆண்டுகளாக ஒவ்வொன்னா ஒன்னா பிளான் பண்ணி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க. கண்ணுக்கு எதிராக அநியாயம் வந்தது. வெறும் முஸ்லிம்களுக்கு எதிர்த்து அல்ல, இந்த நாட்டுக்கு எதிர்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 10 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது பாஜக அரசாங்கம் வந்த காரணம் என்ன? காங்கிரஸ் பெரிய ஊழல் பண்ணிடுச்சு. 2G ஸ்பெக்ட்ரம் பத்தி 1,26,000 கோடி என்னெல்லாம் போட்டு வந்தாங்க. அச்சேரி நாயகே நல்ல நாட்கள் வரப்போகுது அப்படின்ட்டு அவர்கள் வாக்குறுதி கொடுத்து வந்தார்கள். அது தமிழ்நாட்டில் நாங்களாம் தெளிவாக தான் இருந்தோம், பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்கல. ஆனா வந்த முதல் 5 ஆண்டுகளில் 2014 2019 அன்புக்குரியவர்களை தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள். இன்று நமக்கு எதிர்த்து நடக்கக்கூடிய ஒரு சுத்தி. நாங்க ஓட்டு போடல, அவங்க வட மாநிலத்துல தேர்ந்தெடுத்து வந்தாங்கன்னா அவங்க வட மாநிலக்காரர்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அவர்கள் ஏற்றிருக்கக்கூடிய சட்டம் நம் மீதும் அமலாகும். இது இம்ப்ளிமெண்ட் போன நம்மையும் சார்ந்ததுதான் சட்டம். அவங்க தேர்ந்தெடுத்தாங்க, எனக்கு அவங்க ஐடென்டி இருக்க முடியாது. எல்லாரும் ஜிஎஸ்டி வரி கட்டுறோம்ல, நான் பிஜேபி ஓட்டு போட நான் ஜிஎஸ்டி கட்ட மாட்டேன்னு சொல்ல முடியுமா? எல்லாரும் மீது அவர்கள் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களே இல்லையா? அப்ப அவர்கள் வந்த பிறகு செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய சரீரத்தில் கை வைத்தார். அதை யாருடைய பெயரை பயன்படுத்தி? உங்களையும் என்னுடைய பெயரை பயன்படுத்தி என்ன சொன்னாங்க? முஸ்லீம் பெண்கள் முதலாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நான் ஆல் இந்தியா முஸ்லீம் பர்சனல் லாவோட எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர். அல்ஹம்துலில்லாஹ் 40 பேர் மெம்பர்ஸ் இருக்காங்க. அது 5 பெண்கள். அது ஒரு அல்ஹம்துலில்லாஹ் உங்களுடைய பிரதிநிதியாக நான் இருக்கிறேன். அப்ப இந்த நாட்டுல முஸ்லீம்களுடைய சரிய முறைப்படி என்னெல்லாம் நடக்குதுன்னு ஆய்வு எடுக்கிறோம். நம்ம ஆய்வு எடுத்து டாக்குமெண்ட்ரி ப்ரூஃப் நான் சொல்றேன், சும்மா சாதாரணமான பேசல. இந்திய நாட்டில் வாழக்கூடிய அத்தனை மக்கள் மத்தியிலும் இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், ஜெயினர்கள், புத்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் என்று 6 முக்கியமான மதத்தை சார்ந்தவர்கள் ஆய்வு எடுக்கிறோம். ஆய்வு எடுக்கும் பொழுது விவாகரத்து எல்லா சமுதாயத்திலும் எல்லா மதத்தினர் மத்தியிலும் நடக்குது. ஆனா மிக குறைந்த விவாகரத்து என்ன நடக்குதுன்னா முஸ்லிம்கள் மத்தியில தான் நடக்குது. அதுவும் சரியத்தில் மிக கிளியரா சொல்லப்பட்டது. அத்தலாக் என்ற ஒரு அத்தியாயத்தை எல்லாத்துக்கும் ஆக சொல்லியிருக்கிறோம். ஒரு தனி சாப்டர் இருக்கு, தனி சூறாவே இருக்கு, தலாக் என்ற சூறா. அது மட்டும் இல்ல, பக்ராவே அல்ல தெளிவாக ஒரு தலாக்னா எப்படி கொடுக்கணும், அதெல்லாம் போய் வரைமுறை எல்லாம் சொல்லிட்டான். ஆனால் பிஜேபி அரசாங்கம் எப்படி ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கினான்? எப்படி உருவாக்கினான்னா, என்ன சின்ன பிள்ளைங்க நீங்க எல்லாரும் இருக்கீங்க, யூ ஹேவ் டு எஜுகேட் யுவர்செல்ஃப். நோ ஹிஸ்டரி, ஒன்லி தென் யூ கேன் கிரியேட் ஹிஸ்டரி. சரித்திரத்தை தெரிந்து கொள்ளுங்கள், அப்பதான் நீங்க சரித்திரத்தை சரி செய்ய முடியும், சரித்திரத்தை படைக்க முடியும். கண்ணியத்தை கவனமாக நீங்க கேளு. அவங்க கொண்டு வந்த ஒரு அவுட் ஆஃப் திஸ் வேர்ல்ட் ஒரு இமேஜை கொண்டு வந்தாங்க. என்னமோ எல்லா முஸ்லிம் ஆம்பளைங்களும் தன்னுடைய பொண்டாட்டியை 10 தலாக் சொல்ற மாதிரியும், எல்லா முஸ்லிம் ஆம்பளையும் 4 நாள் கல்யாணம் பண்ற மாதிரியும் ஒரு ஸ்லோகன் கொண்டு வராங்க. என்ன ஸ்லோகன்னா, ஹம் பான்ச் ஹமாரே பச்சீஸ். ஹிந்தியில என்ன அர்த்தம்? ஒரு முஸ்லிம் ஆம்பளை 4 பொம்பளை கல்யாணம் பண்ணணும். அவங்க கொண்டு வரக்கூடிய ஒரு கருத்து. அப்ப அவங்க 5 ஹம் பான்ச், அந்த 5 பேர் சேர்ந்து 25 பிள்ளைங்க பெற்றுறாங்க. அப்ப அவங்க எப்படி கொண்டு வராங்க? ஒரு முஸ்லிம் ஆணை நீ கொண்டுனா 30 பேரை ரிலீஸ் பண்ண மாதிரி. அவன் ஹம்பான் நம்மளை வச்சு அவன் 25 பிள்ளைங்களை சேர்த்து 30 பேரை நீ ஒரு ஆம்பளை நீ சாவடிச்சுனா, முஸ்லிம் ஆம்பளை நீ சாவடிச்சுனா 30 பேரை ரிலீஸ் பண்ணிட மாதிரி. இந்த முஸ்லிம் எல்லாம் பெற்று போட்டு ஜனதொகை பெருக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம நாளைக்கு மைனாரிட்டி ஆயிடுவோம் அப்படின்னு இந்துக்கள் மத்தியில ஒரு வெறியை உண்டாக்குறாங்க, ஒரு தவறான கருத்து உண்டாக்குறாங்க. நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், எப்படி நம்ம எதுக்கு சதியை நடக்குது. ஒண்ணு தலாக்குடைய சட்டம், இன்னொன்னு பணக்கார மனம். ரெண்டையும் முஸ்லிம் பர்சனல் அக்கௌண்ட் மூலமாக நாங்கள் சர்வே பண்றோம். சர்வே பண்ணும் பொழுது தலாக்கும் மிக குறைவாக நடக்குது. அவங்க சொல்றாங்க, ஆம்பளைங்களாம் செய்வாங்க, ஒரு பொண்டாட்டி வச்சுட்டு சமாளிக்க முடியல, எங்களுக்கு 4 கட்டிக்கிறதுன்னு சொல்லிட்டு. பணக்கார மனம் ஹலாலாக இருந்தாலும் கூட மிக குறைவாக முஸ்லிம்கள் மத்தியில தான் நடக்குது. ஏன்னா இருக்கக்கூடிய விலைவாசி, இருக்கக்கூடிய சூழ்நிலை, அப்போ ஒன்றுக்கு மேல கல்யாணம் பண்ணா அந்த காலகட்டத்தில்
இடத்துல போர் நடந்துச்சு, நிறைய ஆண்கள் இறந்து விட்டார்கள், நிறைய பெண்கள் விதவைகளாக இருந்தாங்க, ஆதரவற்றவர்களாக இருந்தாங்க, அவர்கள் எங்கே போவார்கள்? எனவே இஸ்லாம் வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இஸ்லாம் வந்து ஒரு பிராக்டிகல் வே ஆஃப் லைஃப். நீங்க பண்ணிதான் ஆகணும்னு கட்டாயப்படுத்தல. தேவை ஏற்பட்டால் அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் நீங்கள் பண்ணி கொள்ளலாம். ஆனால் நீளமாக இருந்து நல்லா சொல்லியிருக்கோம். எனவே பயந்து கொண்டு இங்க தேவையில்லை, அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை. எனவே ஒன்றோட அவர்கள் திருப்தி அடைந்து வருகின்றார்கள். ஒன்றுக்கு மேல கல்யாணம் பண்றதுக்கு வசதியே இல்லை, வாய்ப்பு தேவையும் இல்லை. அப்ப இதெல்லாம் நம்ம நிரூபித்துக் கொண்டு நம்முடைய அந்த ஆய்வுக்கு எடுத்துட்டு போய் சமர்ப்பிக்கிறோம். லா கமிஷனுக்கு சமர்ப்பிக்கிறது இருந்தாலும் கூட அவருடைய குறிக்கோள் என்ன தெரியுமா? இதெல்லாம் சும்மா ஒரு பகானா, இது வந்து ஒரு காரணம். அவர்கள் முத்தலா தடை சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இத விளக்கமா உங்களோட சொல்ல தெரிஞ்சு கொண்டு முத்தலா தடை சட்டம் என்ன தெரியுமா? ஒண்ணுமில்ல, அல்லாஹ்வுடைய ஷரியத்தை கை வைத்துள்ளான். குர்ஆனிலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸையும் யாராலும் மாற்ற முடியாது. அதான் ஈமான். இல்ல நேரத்துக்கு ஏற்ற மாதிரி வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி குர்ஆனை மாற்றணும் இது முஸ்லிமே கிடையாது. அது அல்லாஹ் சொல்றேன், இது வந்து நான் அருளப்பட்டிருக்கக்கூடிய வேதம் இது. இது ஒரு புள்ளியை அரை புள்ளியை கூட யாரும் மாற்ற முடியாது. அப்ப இது ஷரியத் சட்டம். இதை வந்து அல்லாஹ் சொல்றேன், இன்னதீன இந்தல்லாஹ் இஸ்லாம், நான் இந்த மார்க்கத்தை ஏற்றி கொண்டிருக்கிறேன். I am perfect in this religious body. நான் இதை பர்ஃபெக்ட் ஆக்கியிருக்கிறேன். அப்ப இவங்க முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்து என்ன கொண்டு வராங்கன்னா, வேற எந்த மதத்துக்கும் இல்லாத ஒரு சட்டத்தை நாம இது கொண்டு வரோம். எந்த கணவன் முத்தலாக்கை பயன்படுத்துறானோ அவனுக்கு ஜெயில் தண்டனை. ஜெயில் தண்டனை எப்படிப்பட்ட ஜெயில் தண்டனை? அவன் வெயில வெளியே வர முடியாது ஜெயில் தண்டனை. அதுவும் இல்லாமல் அவன் மீது அபராதம். அந்த மனைவிக்கு அவன் வந்து தொகை கொடுக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது தண்டனை வந்து எப்படி போடலாம்னா, யார் வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். காக்னிசபிள், நான் வேட்டபிள், 3 years imprisonment. இந்துக்களுக்குள்ள சட்டம், கிறிஸ்தவர்களுக்கு இல்லை. ஜெயினர்கள், சீக்கியர்கள் என்று யாருக்கும் இல்லாத முஸ்லிம்கள் மீது மட்டும் இந்த சட்டம் போடப்படுது. ஏற்கனவே குஷ்வந்த் சிங் வந்து ஒரு மூத்த ரைட்டர். அவர் என்ன இருக்கிறாருன்னா, இந்திய நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் அவங்க ஜனத்தொகையில பர்சன்டேஜ் வைஸ் ஒப்பிட்டு பார்த்தோம்னா சிறைச்சாலையில் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்களாக இருக்கிறாங்க. அதுல 80% prisoners are there without trial. எப்ப யாரும் போடப்படல, அவர்களுக்கு ட்ரையல் செய்யப்படல. அப்பாவிகள் பல பிக் பாக்கெட் அடிச்சா, இங்க திருட வந்தா, அங்க வந்து ஏமாத்தனா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு போய் ஜெயில போட்டுறாங்க. அதோட அவனுடைய வாழ்க்கையை நாசமா போச்சு. அவன் பாஸ்போர்ட் வாங்க முடியாது, அரசாங்க வேலைக்கு போக முடியாது, அவனுக்கு எங்கேயும் இந்த சமுதாயத்தில் இசத்தோடு வாழ்வதற்கு வாய்ப்பை பறிக்கிறாங்க. அது குடும்பமே நாசமாங்க. அப்ப முத்தலாக் தடை சட்டத்தை எதிர்த்து நாங்க பயங்கரமா போராடணும். இந்திய அளவுக்கு 200 போராட்டங்கள் நடத்தணும். இருந்தாலும் கூட செவிடனுக்காக சமூகத்தை போல அவர்கள் சட்டத்தை ஏற்றினார்கள். முதலில் நம்முடைய ஷரியத்தில் கை வைத்தது. இரண்டாவது அவர்கள் கொண்டு வந்தது, இங்க நம்முடைய தமிழ்நாட்டில் கூடிய மூத்த அறிஞர் ஐயா டி வீரமணி, திராவிட கழகத்துடைய தலைவர், இந்த அழகான ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. 40 பொண்ணுதான் அப்படியே கொண்டு வைக்கிறார். ஒவ்வொன்னா கருத்தை பதிவு செய்யறாரு. எப்படி எல்லாம் வந்து இந்த நாடையும் ஒரு மதவெறி நாடாக கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கிறிஸ்தவர்கள் மீது கை வைத்தார்கள், அடுத்து முஸ்லிம்கள், அடுத்து மலைவாழ் ஜாதி மக்கள், அதுக்கு அடுத்து தலித்துகள் இருக்காங்க. வெறும் முஸ்லிம்களுக்காக மட்டும் நான் இங்க சொல்லல, இது தெரிஞ்சு கொண்டு அவங்க பேட்டர்ன்ஸ். அடுத்து அவர்கள் கொண்டு வந்தது, மனிதனை விட பசுதான் முக்கியம், பசுவதை தடை செய்யப்படும். நமக்கு வந்து பசு, நம்ம வந்து மாட்டு இறைச்சி சாப்பிட்டா முஸ்லீம்னு கிடையாது. சாப்பாடுல நீங்க எந்த சாப்பாடும் சாப்பிடுங்க, ஹலாலான சாப்பாடு சாப்பிடுங்க. ஆனா அடுத்த ஒரு மாயை உண்டாக்குறாங்க. என்ன மாயை உண்டாக்குறாங்கன்னா, இந்த முஸ்லீம்கள் எல்லாம் மாட்டு இறைச்சி சாப்பிடுறவங்க. மாடு, பசு என்பது நம்ம வணங்கக்கூடிய கோமாதா, நம்முடைய தெய்வத்தை சொல்றாங்க. அப்படி இந்துக்கள் மத்தியில வந்து வெளியே உண்டாக்குறாங்க. அவங்க சைக்காலஜில விளையாடுறாங்க. இவர்கள் வந்து பசுவை வந்து நம்ம வணங்கக்கூடிய ஒரு மாதா, ஒரு கோமாதாவை சாவடிக்கிறாங்க. எனவே பசுவை தடை சட்டம் கொண்டு வரணும். ஆனா இதுக்கு பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா, இந்தியாவிலிருந்து எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய பீஃப், அந்த பீஃப் எக்ஸ்போர்ட் கம்பெனி யார் கையில இருக்கு? அதிகமான கம்பெனிகள் பிஜேபி இருக்கக்கூடிய மூத்த வியாபாரிகள் கையில தான் கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனியுடைய பேர் தான் எழுதுறாங்க. டி வீரமணி அவங்க எழுதுறாங்க.
யார் வந்து பீஃப் எக்ஸ்போர்ட் பண்றாங்க? நம்ம சாப்பிடறது தடை, ஆனா அவங்க வெட்டி எக்ஸ்போர்ட் பண்றது தடை கிடையாது. சரி, இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கு என்ன ஆச்சு? வட மாநிலத்தை நீங்க பாத்தீங்கன்னா சட்டம் வந்த பிறகு மக்கள் மத்தியில வந்து ஒரு ஒரு வெறி உண்டாகிறாங்க. எப்படின்னா, எவனாவது இந்த மாட்டு இறைச்சி கொண்டு போனா அங்கேயே வெட்டி போட்டு அவங்க அங்கேயே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு பேட்டர்ன். என்ன பேட்டர்ன் நடக்குது? புதிய உருவத்துக்கு கிளம்புறாங்க. அவங்க வந்து வண்டியில வந்து மாட்டு இறைச்சி கொண்டு போறாங்க. உடனே எல்லாம் மூப்பெல்லாம் சேர்ந்தது. ஒரு அரை மணி நேரத்துக்கு கூட அவங்க போகக்கூடிய வழியில அந்த கிராமங்கள்ல இருந்து பசங்க எல்லாம் அவங்க சேர்ந்துடுறாங்க. ஒரு ஈயை, ஒரு பூச்சியை அடித்து போடுவதை போல அடித்தே கொண்டு போறாங்க. ஹாஃபிஸ் ஜுனைத், பெஹலு கான், ஹாஃபிஸ் ரஷீத், தொடர்ந்து வந்து 40 பேர் பட்டியலிட்டு வச்சிருக்கிறாங்க. எல்லா அப்பாவையும் பிள்ளைங்க அண்ட் நாட் ப்ரூவ். அவங்க வண்டியில மாட்டு இறைச்சி கூட இல்லை அப்படின்னு ப்ரூவ் ஆகும். பெருநாள் அன்னைக்கு போய் பிள்ளைங்களுக்காக துணி வாங்கறதுக்காக ஒருத்தர் போறாரு வண்டியில. அவர் வீட்டுல ஃப்ரிட்ஜ்ல பீஃப் இருக்கு, ஃப்ரிட்ஜ்ல மாட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பிள்ளைகளுக்கு எதுலயே அவளை அப்படியே அடிச்சு சாப்பிடுறாங்க. அதை வந்து வீடியோ எடுக்கிறாங்க, அதை அப்படியே பரப்புறாங்க. அப்ப எப்படி கொண்டு வராங்க பாருங்க. முஸ்லிம்கள்லாம் வந்து சாவடிக்கிறதுக்காக நம்ம வந்து அட்டாக் பண்ணணும், அவங்க மத்தியில வந்து பயத்தை உண்டாகணும். அவர்கள் செய்திருக்கக்கூடிய அந்த வீதி என்பது வட மாநிலத்துல உள்ள ஏழைகள், அவருடைய டார்கெட் எல்லாம் ஏழைகள் தான். அந்த பீஃப் பசுவதை தடை சட்டத்துக்கு அடுத்து முதல்ல முத்தலா தடை சட்டம், பசுவதை தடை சட்டம், பின்ன என்ன வருது? நம்முடைய ஃபர்ஸ்ட் ஷரியத், அடுத்தது நம்முடைய சாப்பாடு. இதெல்லாம் முஸ்லிம் அடையாளங்கள் கொண்டு வராங்க. அதுக்கு என்ன தடை சட்டம் கொண்டு வந்தாங்க? கர்நாடகாவில் அவங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய கர்நாடகாவில் ஹிஜாப் பேன். பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிடக்கூடிய பிள்ளைகள், கல்லூரியில் படிக்கக்கூடிய பிள்ளைகள், நம்ம அல்ஹம்துலில்லாஹ் இப்ப சின்ன சின்ன பிள்ளைங்களாம் கூட அழகா ஹிஜாபை போட்டுக்கிறாங்க. ஆனா இது போடக்கூடாது, இது மத அடையாளம். அப்ப அதை எதிர்த்து வந்து குரல் கொடுக்குறாங்க. ஏன் சீக்கியர்கள் கற்பன் கட்டிட்டு வராங்க, கிறிஸ்தவர்கள் அவங்க சிலுவை அணிஞ்சிட்டு வராங்க, எத்தனை பிள்ளைகள் அவங்க மத அடையாளத்தை கொண்டு வச்சுட்டு வராங்க, அவங்க கழிவாளத்தை கொண்டு வராங்க, பிரேஸ்லெட் கொண்டு வராங்க. அதுக்கெல்லாம் ஒன்றும் செய்யலையே, இது மட்டும் என்ன? இதனால எனக்கு கண்ணியம் இல்லையா? இது அசிங்கமா இருக்கா? இதனால என்ன கஷ்டம்? இதை போடக்கூடாது. அதனால சகோதரிகள் என்ன ஆச்சரியமா, கர்நாடகாவில் 20,000 பெண் பிள்ளைகள் படிப்பை நிறுத்தி விட்டார்கள். உங்களுக்கு ஹிஜாப் வேணுமா, படிப்பு வேணுமா? எங்களுக்கு அண்ணாதான் வேணும். ஏன்னா சின்ன பிள்ளைகள் அடுத்த ஒழுக்கமா நம்ம வளர்த்துக்கிறோம். இது இப்ப நம்ம கரெக்டா சொன்னா கரெக்டுவோமா? நம்ம ஒரு உயிரை போனாலும் கரெக்டாமா? அப்ப அந்த பிள்ளைக்கு 20,000 பெண் பிள்ளைகள் அந்த 2 வருஷத்துல படிப்பே போயிடுச்சு. அப்ப அவங்களுடைய நோக்கம் என்ன? நீங்க படிக்கக்கூடாது, நீங்க நிம்மதியா வாழக்கூடாது, உங்களுடைய மத அடையாளம் இருக்கக்கூடாது, நீங்க சரியத்தை பின்பற்றக்கூடாது, நீங்க இந்த நாட்டுல ஒரு 2ஆம் தரம் 3ஆம் பட்சமாக இருக்கக்கூடிய பிரதியாக வாழணும். அப்ப இதெல்லாம் கொண்டு வந்து ஒரு பேட்டர். நான் சொல்றேன், இவரும் முஸ்லிம்களை பற்றி மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்க, நிறைய இருக்கு, மற்ற விஷயங்கள் நிறைய இருக்கு. கடைசியா போட்ட பாம் 2019 அவங்களுடைய ஆட்சி காலம் முடிவதற்கு முன்னால் போட்ட பெரிய ஒரு விஷயம் CAA NRC NPR குடியுரிமை திருத்த சட்டம் வந்து பெரிய விஷயத்தை கொண்டு வராங்க. அதுல என்ன கொண்டு வராங்க? அவங்க சொல்லக்கூடிய கருத்து, இது வந்து இந்திய நாட்டுல வரக்கூடிய முஸ்லிம்கள் எதிர்த்து இல்ல, வெளிநாட்டுல வரக்கூடியவர்களுக்கு எதிர்த்து நம்ம சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். அப்ப வெளிநாட்டுல இருந்து இந்துக்கள் வரலாம், கிறிஸ்தவர்கள் வரலாம், மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் வரலாம், முஸ்லிம்கள் கூட வரக்கூடாது. சரி, இந்த நாட்டுல வாழக்கூடியவர்கள் நீங்க இந்திய நாடு கொடுக்க போறோம். அந்த நேரத்துல தான் மிகப்பெரிய ஒரு புரட்சியை நம்ம எல்லாம் இறங்கணும். ஷாஹின் பாக், எல்லா இடத்தையும் ஷாஹின் பாக் நடந்துச்சுல, கூட்டமா வந்து உட்காந்து நாட்கணக்கில் உட்காந்து நிறைய முஸ்லிம் பெண்கள் உட்காந்து எங்களுடைய குடியுரிமைக்கு நீங்க வந்து கேள்வி கேட்பதற்கு அருகதை இல்லை. இத்தனை ஆண்டுகளாக நம்ம இந்த மண்ணில் பயிர்கள் நம்ம வானங்களுக்கு திருச்சிக்கு வந்தோமா இல்ல அலுவலகத்துல வந்தோம்? எல்லாம் பச்சை தமிழர்களாக இந்த நாட்டில் வாழக்கூடிய அந்த ஊர்ல வாழக்கூடிய மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம். ஆனா இந்த மண்ணில் பயிர்கள். அப்ப எங்களுக்கு ஏன் நீங்க எதிர்த்து இந்த சட்டத்தை கொண்டு வரீங்க? இதுவரை எங்களை எதிர்த்து மட்டுமல்ல, அது முஸ்லிம்களை எதிர்த்து மட்டுமல்ல, இந்த நாட்டில் வாழக்கூடிய சிறுபான்மை மக்கள் அனைவருக்கும் எதிர்க்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு புரட்சியில இருக்கணும். ஆனா அல்லாவுடைய அமைப்பு அந்த நேரத்துல கொரோனா வந்துச்சு. கொரோனா காலகட்டத்தினால வலுக்கட்டாயப்பட்டு எல்லாம் ஷாஹின் பாக் மேல நீங்க போக வீட்டுக்கு போக மிகப்பெரிய ஒரு தொற்று நோய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஷாஹின் பாக் வந்து வெளியே வந்தோம்.
ஆனா இப்போ மறுபடியும் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, ஏற்கனவே ஜார்க்கண்ட் மாநிலத்துல வந்து சிஏஏ அவர்கள் யூனிஃபார்ம் சிவில் கோட் அண்ட் சிஏஏ ரெண்டையும் அமல் பண்ணிருக்காங்க. அதே போல அசாம் ஏற்கனவே சிஏஏ இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. சில மாடல் ஸ்டேட்ஸ் இருக்காங்க, அது வந்து அவங்க ஏற்கனவே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. அப்ப சிஏஏ தொடர்ந்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அநியாயம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எதிர்ப்பு போடக்கூடிய ஒரு சேலஞ்ச் என்ன தெரியுமா? ஒண்ணு, நீ வாழ்ந்தா நம்மளுடைய சட்டப்படி வாழணும், நம்ம என்ன சொல்றோமோ அதுக்காக வாழணும், உனக்கு மத அடையாளம் இருக்கக்கூடாது, நீ உன்னுடைய இஷ்டத்துக்காக இந்த மதத்தை பின்பற்ற முடியாது, நாங்கள் என்ன நினைக்கிறோம் அதை சாதித்தே தீர்வோம் என்று கூறி மக்கள் மக்களை தொடர்ந்து இனக்கலவரம், மக்கள் மக்களை தொடர்ந்து மத பிரச்சனைகள். இப்ப முஸ்லிம்கள் மீது மட்டுமல்ல, அடுத்த அவர்கள் கை வைத்தது மணிப்பூர்னு சொன்னாலே உங்களுடைய கண் பார்வை வரக்கூடிய விஷயம். அந்த நிர்வாணமாக்கப்பட்ட பெண்கள் உலகமே அந்த வீடியோ அதிகமாக இந்தியாவில அவங்களுக்கு அந்த 10 வருஷத்துல பார்த்த வீடியோக்கள் இந்தியாவோட இமேஜ் எப்படி இருக்கு தெரியுமா? பெண்கள் வாழ்வதற்கு அபாயகரமான நாடுகளை பட்டியலில் இந்தியா முதலில் இருக்கிறது. சிறுபான்மையினர்கள் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு நாடுன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்காவை விட இந்தியா ஒரு மோசமான நிலைமைகள். மக்கள் மத்தியில வருமானத்துடைய ஜிடிபி பாத்தீங்கன்னா பாகிஸ்தான், பங்களாதேஷை விட பின்னணியில் இருக்கும். அப்ப மோசமான நிலைமையை உண்டாக்குறாங்க. மணிப்பூருக்கு முன்னாடி கடந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்க செய்த ஒரு விஷயம், மறுபடியும் சிறுபான்மையினர்களை வந்து பயமுறுத்துவதற்காக இருக்கும். காஷ்மீரத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்ன பிஞ்சு குழந்தை ஆசிப்பா எல்லாருடையும் அந்த நெஞ்சிலிருந்து இடப்படக்கூடிய அந்த பிஞ்சு குழந்தை 8 வயசுக்குள்ள அந்த பிள்ளைய வந்து பக்கர்வான்னு சொல்லக்கூடிய அந்த நொமாடிக் கம்யூனிட்டி மலைவாழ்ல இருக்கக்கூடிய பரதேசிகள் அவன் வந்து குதிரை கோவேரி கழுதையை வந்து அவர்கள் வைத்துக் கொண்டு நம்முடைய வாழ்வாதாரத்தை காக்கக்கூடியவர்கள். அப்ப அந்த பிஞ்சு குழந்தை வந்து குதிரைகளோட வேலையை இருக்கக்கூடிய நேரத்துல அதுக்குள்ள காணாம போயிடுது. அம்மா அப்பா தேடுறாங்க, எல்லா இடத்துலயும் தேடுறாங்க. ஒரு வாரம் தான் பிள்ளையை காணும். கடைசியில போய் ரொம்ப கஷ்டப்பட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல எவ்வளவு மன்றாடி அப்புறம் எஃப்ஐஆர் நான்-ரைசபிள் சர்டிபிகேட் போட்டு போய் தேடுறாங்க. அந்த பிள்ளைகளுடைய செத்து போன சடலம் கிடைக்குது. என்னன்னா 8 வயசுக்குள்ள அந்த பிள்ளைய ஒரு வார காலமா கோவை கருவாய்க்குள்ள வச்சு தொடர்ந்து கற்பழிச்சு கற்பழித்தவர்களுடைய பட்டியல நீங்க பாத்தீங்கன்னா 70 வயது கிழவன் ஒன்று இருக்கிறான், 17 வயசு பையன் இருக்கிறான். போன் பண்ணி கூப்பிட்டுருக்கான், ஒரு சின்னவா நீவா நான் வந்து ஒரு பொண்ணை வச்சிருக்கான் அப்படின்னு. ஏன்னா 8 வயசு விட்டு சொல்றேன். அந்த பிள்ளைய காலை ஓடிச்சு, கையை ஓடிச்சு. அவன் அம்மா கதறி கதறி பேசுறாங்க. அவங்க அம்மா சொல்றாங்க, என் பிள்ளை 8 நாள் இருக்குதான் இருந்துச்சோ, கொஞ்சம் சாப்பாடு லேட்டானா கூட எனக்கு பசிக்கு குடிப்பாடு. அந்த பிள்ளைக்கு சாப்பாடு இல்லாம, குடிக்க தண்ணி இல்லாம அந்த அளவுக்கு அநியாயம் பண்ணாங்க. ஆனா அதை எதிர்த்து கேட்டாங்கன்னு சொல்லிட்டு காஷ்மீர் இருக்கக்கூடிய பார் அசோசியேஷன் மெம்பர்ஸ் வந்து அந்த பாஜக அந்த கோவில் பூஜாரி அவரை பாதுகாப்பதற்காக பாஜகவுடைய வக்கீல்கள் வந்து வாதாடுறாங்க. ஒரு பெண்மணி வந்து எடுக்கிற அந்த கேஸ் அது பெண்மணி அதான் வைக்கணும். சகோதர சமுதாயத்தை சார்ந்த அந்த வக்கீல் எல்லாரும் எதிர்த்து அவங்க கேட்ட வாதாடினதுதான் உலகத்துக்கே இந்த செய்தி வரும். ஆனா அப்போ வரைக்கும் அந்த பக்கேட்வாதம் சொல்லக்கூடிய இந்த பரதேசி மக்கள் அங்கிருந்து போயிடாங்க, எங்களுக்கு வேண்டாம், அந்த இடமும் வேண்டாம், இது பாதுகாப்பு இல்லை. அதை அடுத்து அவர்கள் செய்யக்கூடிய மலைவாழ் ஜாதி மக்கள் மீது தாக்குதல் மணிப்பூர்ல தொடர்ந்து பற்றி இருந்துச்சு. ஆனா ஒரு முறை கூட பிரதம மந்திரி அதை பற்றி பேசவும் இல்லை, அங்க போகவும் இல்லை. ஏன்னா அங்க ஆட்சியில் இருந்தவர்கள் பாஜக வைத்தாங்க. மத்தியிலும் பாஜக அரசாங்கம், அங்க இருக்கக்கூடிய மணிப்பூர்ல இருக்கக்கூடிய அரசாங்கமும் பாஜக அரசாங்கம். அப்ப அங்க ரெண்டு ஜாதியினர், மலை பிரதேசத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு டீம், அங்க இருக்கக்கூடிய ஒரு குக்கின்னு சொல்லக்கூடிய ஒரு மலைவாழ் ஜாதி மக்கள், கீழே இருக்கக்கூடிய ஒரு மக்கள், 2 பேருக்கு மத்தியில சண்டையை உருவாக்கி அந்த 2 சண்டையை நான் சொல்லுவாங்க குடும்ப கூட்டத்தில் வந்து மீன் பிடிக்கிற மாதிரி அழகா 2 பேரையும் குழம்பி விட்டு சண்டையை மூட்டி கடைசியில இவனை கார்பரேட்டை நிற்பதற்காக என்று அதை இடத்தை கேப்சர் பண்றது மக்கள் மத்தியில பிரச்சனையை உண்டாக்குறாங்க. அதே போல காஷ்மீரும் ஒரு மாநிலமாக இருந்துச்சு, அதை 2ஆக பிளவுபடுத்து அதை வந்து ஒரு யூனியன் டெரிட்டரியாக ஆக்கி யூனியன் பிரதேசமாக ஆக்கி இன்னைக்கு சொல்றாங்க அங்கே ராணுவத்தால் நிறைய இளைஞர்களுக்கு ட்ரக்ஸ் கொடுக்கப்படுது.
என்ன பிள்ளைங்க படிக்கக்கூடாது, அந்த மாநிலத்தை வந்து முன்னேறக்கூடாது, அது கார்பரேட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களிடத்தினுடைய நிலத்தை கழிப்பதற்காக அவர் தொடர்ந்து டார்கெட்டட் அட்டாக் யாருமே நடக்குது, சிறுபான்மை மக்கள் மீது நடக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு ஊழலை நிகழ்வு வெளிச்சத்துக்கு வந்தது. எலக்டோரல் பாண்டுன்னு சொல்லக்கூடிய இந்த நாட்டில் யார் ஆட்சியில் இருக்கிறாங்களோ அவங்க கையில 3 விஷயத்தை கையில் வச்சிருக்காங்க. ஒன்னு ஐடி டிபார்ட்மெண்ட், 2வது சிபிஐ, 3வது என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட். ஐடி, சிபிஐ, இடி இந்த 3 வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய யாரெல்லாம் பெரிய பெரிய வியாபாரிகள் பண முதலைகள் இருக்காங்க அவர்களிடம் ரேட் விடுவது, அவர்களிடம் மிரட்டி இந்த தேர்தல் பாண்டுன்னு சொல்லக்கூடிய இந்த புத்தகத்துல வந்து அழகா எழுதுறாரு, பட்டியல் போட்டு காட்டுறாரு எத்தனை வந்து எந்த அளவு ஊழல் நடந்திருக்கு, ரேட்டும் எலக்டோரல் பாண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பட்டியலிடுறாங்க. இது நான் சொல்லக்கூடியதுல டைம்ஸ் இந்தியா, இந்த சன் நியூஸ்ல வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து ஒரு ஆய்வு எடுத்துருக்காங்க. அதை யார் மீது ரேடு போடுறாங்க, யார் வந்து உடனே எலக்டோரல் பாண்ட் வாங்கி பிஜேபிக்கு அதை வந்து அவங்க தர்மமா கொடுக்குறாங்க, சேரிட்டி டொனேஷனா கொடுக்குறாங்க. மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்கு. இன்னும் இது உள்ள வந்து என்கொயரி வந்துச்சுன்னா பெரிய பெரிய விஷயம் வெளியே வரும். இப்போ 10 ஆண்டுகள்ல உலகத்திலே மிகப்பெரிய ஒரு பணக்கார கட்சி, உலகத்துல எந்த அரசியல் கட்சிக்கும் இல்லாத மிகப்பெரிய ஒரு ஆஃபீஸ், ஏக்கர் கணக்கில் ஆஃபீஸ் இருக்காங்க. இப்ப நாம சென்னையில இருந்து சோழன் எக்ஸ்பிரஸ் வரோம், வரும் பாப்பநாசத்துக்கு ஐயன்பட்டி வர வரைக்கும் வழி நெடுங்கிற 33 கோடி, நாங்க பார்க்காத கொடி, நாங்க கேட்காத கட்சி, நாங்க பார்க்காத எல்லா தரவையும் போகிறது. பிரதான இத்தனை கட்சிகள் இருக்கும்பொழுது பாஜகவுக்கு மட்டும் அந்த அளவுக்கு செல்வாக்கு வந்துச்சு, அந்த அளவுக்கு வந்து இங்க அவங்களுக்கு ஆதரவு வந்துச்சு. எப்படி வருது? எல்லாவர்களும் பணத்தை வீசி மக்களை வாங்குறாங்க. அப்ப அன்புரியவர்களே, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். உலகத்துல என்ன நடக்குது, நாட்டுல என்ன நடக்குது, இதை எதிர்த்து நம்ம எப்படி பாதுகாத்துக் கொள்வது? அவர்கள் வந்து சொல்லக்கூடிய வாக்குறுதிகள், 1 மத கலவரம், 2வது மதவெறி, 3வது வந்து ஊழல். இப்ப அவங்க சொல்வது என்ன தெரியுமா? மோடிகா கேரண்டி அப்படின்றாங்க. மோடியுடைய கேரண்டி என்ன கேரண்டி? அவர் இங்க பட்டியல் போடுறாரு, 2 கோடி பேருக்கு வேலை தருவேன் அப்படின்னு 5 வருஷத்துக்கு முன்னாடி கேரண்டி கொடுத்தாரு. ஆனா 2 கோடி பேருக்கு வேலை இழப்பு நடந்திருக்கு. வேலை இல்லாத மிக அளவுல மிக உச்சத்துல இருக்கு. அடுத்தது ஒவ்வொரு வருஷம் 15 லட்சம் ரூபாய் பணம் வாங்கப்படும் சொல்லியிருக்காரு. யாரும் வந்துச்சா 15 லட்சம் ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல 15 லட்சம் ரூபாய் போடும் அப்படின்னு வாக்கு. மோடிகா கேரண்டி 15 லட்சம் ரூபாய் வரல. இன்னும் பணம் மதிப்பிடக்கூட நம்ம பல 1000 பணம் போச்சு, பேங்க்ல வச்ச பணம் எல்லாம் போச்சு. எப்படி நம்ம போய் ரோட்ல நின்றோம்? நம்ம பணத்தை பேங்க்ல எடுக்கிறதுக்காக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் 1000 ரூபாய் இல்லைன்ட்டாரு, இல்லாததுக்காக புது நோட்டு வரணும் வருது. அது சொல்றது காரணம் என்னன்னா, நான் வந்து கருப்பு பணத்தை ஒழிப்போம், லஞ்சத்தை ஒழிப்போம், டூப்ளிகேட் வந்து பணம், அந்த கரன்சி வந்து நம்ம ஒழிப்போம், வெளிநாட்டில் போய் கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வருவோம், தீவிரவாதத்தை ஒழிப்போம். ஏதாவது நடந்துச்சா? எதுவுமே நடக்கும். அதுக்கு ரோட்ல நின்றோம். அதுக்கு அடுத்து கோவிட் லாக்டவுன் டைம்ல ஓவர் நைட் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணாங்க. எந்த விதமான ஏற்பாடு இல்லை, தமிழகத்தில் ஒன்றும் பாதிப்பு இல்லை. ஆனால் வட மாநிலத்தில் நடந்து ட்ரெயின் இல்லை, பஸ் இல்லை, வண்டிகள் இல்லை. அந்த ஏழை பாடை மக்கள் அன்றாட காட்சிகளாக ஒரு நாள் கூலி வாங்கி வாழக்கூடிய மக்கள் டெல்லியில இருந்து, பாம்பேல இருந்து பல்வேறு ஊர்கள் நடந்தே ஊருக்கு சென்றாங்க. ஆனா நடக்கக்கூடிய அந்த வழியில பல பேர் செத்தே போயிட்டாங்க. அப்படிதான் ரோட்ல நின்றவது 15 லட்சம் ரூபாய் காட்டி கேரண்டி கொடுக்குறாங்க. ஏற்கனவே 2 வாட்டி ஏமாந்தாங்க. அடுத்த ஒரு கேரண்டி கொடுக்குறாரு, ஊழல் ஒழிவு. அது எடுக்கிறாங்க 7,5 கோடி லட்சம் ரூபாய் ஊழல் இப்போ வரைக்கும் வடிச்சுட்டு வந்திருக்கு. இந்த எலக்டோரல் பாண்டு படி 7,5 கோடி லட்சம் ரூபாய். இன்னும் எவ்வளவு வாய்ப்பு போகுது இன்னும் ஆய்வு செஞ்சா தெரியும். அரசு செலவு கட்டுப்படுத்தப்படும் அடுத்த வாக்குறுதி. ஆனா இங்க ஆய்வு சொல்றாங்க, அரசு விளம்பரம் மட்டும் அரசு விளம்பரம் பேப்பர் நீங்க பாக்குறீங்க. இப்ப பாஜக அரசு தான் இல்லை, மோடி அரசு 6,000 கோடி ரூபாய் வெறும் அரசு விளம்பரத்துக்கு மட்டும் செலவு பண்ணிருக்காங்க. அடுத்து அவங்க சொல்றாங்க, பெட்ரோல் கேஸ் விலை கட்டுப்படுத்தப்படும். 10 வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் விலை என்ன இருந்துச்சு, இப்ப என்ன இருக்கு? 1,200 ஆக்குனாங்க.
அப்புறம் இவங்க உழைச்சிட்டாங்க. எவ்வளவு உழைச்சிருக்காங்க? 850 ரூபாய் 900 ரூபாய் கட்டுறோம். ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? 450 ரூபாய் 500 ரூபாய் தான் கட்டிட்டு. அதுக்கு மேல கட்டியே. அப்போ ஏற்றிட்டு அது வாழ்க்கை மக்கள் வாழ்ச்சாங்க. பெட்ரோல் விலை, டீசல் விலை 100 ரூபாய் தாண்டி இருக்கு. எந்த அளவுக்கு நாம் இந்த நாடு என்பது பிலோ பவர்ட்டி லைன், மிடில் கிளாஸ் பீப்புள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு நாடு. இந்த நாட்டில் விலைவாசி என்பது கட்டுப்படுத்த முடியாத எல்லைக்கு போயிடுச்சு. அப்ப ஒரு கேள்வி கேட்கிறாங்க, மீண்டும் வேண்டுமா மோடி ஆட்சி? சொல்லுங்க, நீங்க தான் சொல்ற, மீண்டும் வேண்டுமா மோடி ஆட்சி? வேணுமா? வேணாம். வேணாம் என்ன செய்யலாம்? வேணாம் என்ன செய்யணும்? வேணான்றீங்க, என்ன செய்யணும்? நம்ம ஒரு திராவிட மாடல் ஆட்சியை தேர்ந்தெடுத்தோம். இல்லையா? 2021 மாற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு நல்ல ஆட்சி கொண்டோம். நல்ல ஆட்சி ஒற்றுமையா இருந்து ஒரே முடிவு தான் மிகப்பெரிய ஒரு மேண்டேட் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வழங்கினோம். அது அல்லாவுடைய கிருபையினால இன்னைக்கு தமிழகம் இந்தியாவிலேயே ஒரு முன்னோடி மாநிலமாக இருக்கு. எப்படிப்பட்ட திட்டங்களை செயல்பட்டு இருக்காங்க பாருங்க. பெண்கள் பஸ்ல போட்டு இலவச பேருந்து வசதி, பிள்ளைகள் அரசாங்க பள்ளிக்கூடங்கள்ல போகும்பொழுது அவர்களுக்கு மதிய உணவு திட்டம் மட்டுமல்ல, காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இப்ப பிரைமரி ஹெல்த் சென்டர்ல போய் நீங்க கர்ப்பிணி பெண் அப்படின்னு போய் பதிவு செஞ்சீங்கன்னா 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி 4000 ரூபாய் கொடுக்குறாங்க. என்ன, அந்த கர்ப்பிணி பெண் ஊட்டத்துக்கு சாப்பாடு சாப்பிடுறாங்க. அப்ப கர்ப்பிணி பெண்ணுக்கு பாதுகாப்பு, பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துல பாதுகாப்பு. சரி, வீட்டுல கூடிய பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வருதா? மாசத்துக்கு அதை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க. யாருமே இல்லையோ இல்லைன்னு சொல்றது பெரிய விஷயம் இல்லை. நீங்க வாதாடி வாங்கணும், அது உங்களுடைய உரிமை. அவங்க திட்டத்துக்கு என்ன தெரிவிச்சுட்டாங்க? மகளிர் உரிமை திட்டம். உங்களுடைய டாக்குமெண்ட் சரியா இருக்கணும், உங்க ஸ்மார்ட் கார்டு சரியா இருக்கணும், உங்க ஆதார் கார்டு கரெக்டா இருக்கணும், உங்க பேங்க் கார்டு கரெக்டா இருக்கணும். உங்க மகளிர் உரிமை திட்டம் 1000 ரூபாய் போடுறாங்க, எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. யாரால எதிர்த்து நடத்திருக்காங்க? எல்லாரும் வந்த 3 வாழ்க்கை வரை ஒரு விஷயங்கள் வச்சிருக்காங்க. அடுத்து புரட்சி பெண் புதுமை பெண் திட்டம். அரசாங்க பள்ளிக்கூடங்களை படிச்சுட்டு கல்லூரிக்கு போகக்கூடிய பிள்ளைகளுக்கு மாதாந்திர உதவி தொகை. பெண் பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லாமல் இப்ப ஆம்பளை பிள்ளைகளுக்கு அது தொகையை போடுறாங்க. தமிழ்நாட்டிலிருந்து 1000 சிறப்பாக புத்திசாலி பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு IAS, IPS, IFS போட்டி ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அவர்கள் டெல்லி வரைக்கும் போய் அவங்க பரீட்சையை எழுதி அவங்க இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்கு அவங்க வசதி பண்ணி கொடுக்குறாங்க. இதெல்லாம் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில நம்முடைய அரசாங்கம் செய்து கொண்டு வரக்கூடிய இருக்கிறது. அவர்கள் ஒவ்வொன்றையும் அறிவித்து நம்முடைய மாநிலம் இன்னைக்கு மிக அதிகமாக GST கட்டக்கூடிய மாநிலமாக இருந்தும் ஒன்றிய அரசாங்கத்திடமிருந்து எந்த விதமான உதவியும் இல்லை. நீங்க எல்லாம் பிரச்சாரத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாம் ஸ்மார்ட் லேடிஸ் தானே, ஸ்மார்ட் லேடிஸ் தானே, எல்லா கையிலும் ஸ்மார்ட் போன் இருக்கு. எல்லாரும் எங்களை மொபைல பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. எப்படிப்பட்ட திட்டங்கள்லாம் தமிழகத்துல அமல்படுத்தப்பட்டிருக்கு, தமிழகத்தை கொண்டு வந்துருக்காங்க. ஆனா வடக்கே நடக்கக்கூடிய இத்தனை அவலங்களுக்கு மத்தியிலும் அல்ஹம்துலில்லாஹ் தமிழகம் காப்பாற்றப்பட்டிருக்குன்னா காரணம் எல்லாம் ஒற்றுமையா இருந்து ஒரு அமைப்புக்கு ஒரு கூட்டணிக்கு ஒத்தரா எடுத்து ஓட்டு போடும். இப்ப நீங்க மீண்டும் மோடி வேண்டுமான்னு என்ன சொன்னீங்க? அப்ப என்ன செய்யணும்? ஒத்துமையா இருந்து ஒரு முடிவு எடுக்கணும். அந்த முடிவு எடுத்துட்டு இப்ப நான் ஆசைப்படுறேன், வீட்டுல பெருநாள் அன்னைக்கு பிரியாணி சமைக்கணும். அப்ப என்ன செய்யணும்? ஆசைப்பட்டு வீட்டுல உட்கார பிரியாணி வந்துருமா? என்ன செய்யணும்? அதுக்கு பிரியாணி வேணும் உட்கார்ந்தா வந்துருமா பிரியாணி? எனக்கு நம்ம லேடிஸ்க்காக தோற்றுக்கிறதுக்காக சொல்றேன். பிரியாணி வேணா வந்துருமா பிரியாணி சொல்லுங்க. என்ன செய்யணும்? எல்லாம் மனிதன் தான் வாங்கணும், எதிர்த்து கொஞ்சம் உழைக்கணும். முன்னோர் சொல்லுவாங்க ஹர்கத் வர்க்கத் நிலையம் அப்படின்னா என்ன விஷயம்? உழைப்பவருக்கு உயர்வு உண்டு. இப்ப மோடி வேணுமா உங்களுக்கு? சொல்லுங்க, மோடி வேணுமா மறுபடியும்? அப்ப என்ன செய்யணும்? சண்டை போடலாமா? தர்ணா பண்ணலாமா? ஊர்வலமா போடலாமா? ஒரு அகல பிரச்சனை பண்ணலாமா? எதுவுமே வேண்டாம். அமைதியா இருந்து ஒரு விரல் புரட்சி பண்ணணும். என்ன பண்ணணும்? நல்ல தம்பிய அஷத் வரலாம் அப்படின்னு சொல்றோம்ல, ஒரு விரல் போதும் நமக்கு. ஆனா மனிதர்கள் யாரும் வெக்கமா இருக்கு, நான் என்ன ஓட்டு போடணும்?
நான் அதுக்கெல்லாம் போக மாட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னா நாளைக்கு யார் வர போறாங்க அப்படி ஆட்சிக்கு? பின்ன நீங்க தான் ஓட்டே போட மாட்டேங்கிறீங்களே. எல்லாமே கேட்கிறோம், ஆனா ஓட்டு போட மட்டும் போக மாட்டேன். எல்லாரும் கேட்கிறோம், ஆனா வந்து என்ன செய்வோம்? நான் ஓட்டு போட போக மாட்டேன். எனக்கு அதுக்கெல்லாம் ஆமா எனக்கு தெரியாதுவா. எங்க வீட்டுக்காரர் போவாரு, எங்க ஆப்பா போவாங்க, எங்க மாமா போவாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்க உட்காந்தீங்கன்னா மறுபடியும் உங்க தலைமையில வந்து யாரும் உட்காருவாங்க. நீங்க ஒரு கிளியர் மேண்டேட் கொடுத்தாதான் நீங்க மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு வாக்கு வித்தியாசத்துல நம்மளுடைய திராவிட மாடல் ஆட்சி நம்ம எந்த கூட்டணி கொண்டு வந்திருக்கோம், இந்தியா கூட்டணி ஒரு மாற்றம் வர வேண்டும். அப்ப நம்ம யாருக்கு ஆதரவு கொடுக்கணும், யாருக்கு ஓட்டு போனது இது தெளிவா இருக்கணும். நம்ம சமுதாயத்தில் மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அவலம் என்ன தெரியுமா, குற்றம் என்ன தெரியுமா? முஸ்லிம் சமுதாயத்துல பெண்கள் போய் ஓட்டே போடுறது. நான் வந்து எங்கூர்ல வந்து ஒரு கவுன்சிலரா இருக்கேன் சென்னையில. அப்ப அமைச்சர் சேகர் பாபு அவர்களுடைய அந்த மாவட்டத்துல என்னுடைய ஜோன் வருது. அவர் வந்து துறைமுகத்துறை எம்எல்ஏ, இந்த அமலாக்கத்துறை அமைச்சர். அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? துறைமுகத்துல மட்டும் 24,000 ஓட்டு முஸ்லிம்கள் ஓட்டு. எத்தனை பேர் ஓட்டு போறாங்க தெரியுமா? 12,000 பேர் தான் ஓட்டு போடுறாங்க. அதுல பெண்கள் ஓட்டே போடுறது கேட்டா அதெல்லாம் நமக்கு எதுக்கு போயிருக்கு? நமக்கு அதெல்லாம் வராது. ஏன் வராது? ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ண வரும், வாட்ஸ்அப் யூஸ் பண்ண வரும், வீடியோ கால்ல பேச வரும், ஆடியோ ரெக்கார்டிங் பண்ணி ஏன் இது வாங்கிடுவாங்க அது வாங்கிடுவாங்க எல்லாமே சொல்ல வரும். ஆனா ஓட்டு மட்டும் போட வராது. ஏன் வராது? அல்லாஹ்வாக வேண்டி இதுவும் உங்களுடைய கடமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நாட்டின் மீது முகமத் செய்வது, நாட்டுக்காக பாடுபடுவது நம்முடைய கடமைதான். எனவே நீங்க எப்ப தேர்தல்மா சொல்லுங்க, எப்ப ஓட்டு போடணும்? எத்தனாம் தேதி ஓட்டு? ஆஹா ஜும்மாவா இருக்கு. நாம எப்படி போடுறது? ஜும்மானா பிரியாணி இருக்கு. வீட்டுல வந்து பாய் கழுவணும், முசலா கழுவணும், பெட்ஷீட்டை கழுவணும், வீட்டை கழுவணும். அதெல்லாம் யாரும் போக முடியாது. வெள்ளிக்கிழமைக்கெல்லாம் போக முடியாது. உட்காந்துக்கலாமா? என் வெள்ளிக்கிழமை வீட்டை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்றாங்களா? ஓட்டெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்றாங்களா? அதெல்லாம் என்ன கேட்பான்? உங்க நாட்டுல அநியாயம் நடந்துட்டு இருந்துச்சு, உங்க நாட்டுல அக்கிரமம் நடந்துட்டு இருந்துச்சு, உங்களுடைய சரியாக சட்டம் கொண்டு வந்தானே, உங்களுடைய உடையை நீங்க போடக்கூடாதுன்னு சட்டம் கொண்டு வந்தானே, உங்களுடைய ஆம்பளைக்கெல்லாம் கொண்டு போட்டாங்க, உங்க சின்ன பிஞ்சு பிள்ளைய கற்பழிச்சு சாவடிச்சு போட்டாங்க, மலைவாழ் ஜாதி மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டாங்க, நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்பானே இல்லையா? அதான் நான் ஓட்டு போட்டாங்களா, அவன் வரக்கூடாதுன்னு நான் துவா செஞ்சாங்களா அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கலாமா கேட்டேன். அதெல்லாம் முடியாது, ஒன்று சொல்லி போயிட முடியுமா? நம்ம கபருக்கு தனியா போக போறோம். யாரும் கூட வர போறது கிடையாது. உலகத்துல தனியா வந்து தனியா தான் போக போறோம். என்னதான் வந்து அவன் முகப்பத்து பண்ணாலும் வம்சாவது ஷாஜான் தாஜ்மஹால் தான் கட்டினான், கபரோட போயிடல. காதலுடைய அடையாளம் சொல்லக்கூடிய தாஜ்மஹால் கட்டினான். ஆனா மும்தாஜ் மோதா போனோடனே இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டான். இன்னொரு 3 கல்யாணம் பண்ணிட்டார் ஷாஜான். காதலுடைய அடையாளம் வேடிக்கைதான் சொல்லுது. அவ யாருமே கூட வரப்போகுது, பெற்ற தாய் தகவல் வரப்போவதில்லை, கட்டின கண்ணாமன் மனைவி வரப்போவதில்லை, பெற்ற பிள்ளைங்க வரப்போவதில்லை, சின்ன பிள்ளைங்கலாம் இன்னைக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் நண்பன் நான் சொல்லக்கூடிய எந்த நண்பனும் கபரோட வரப்போகுது. நம்மோட நம்முடைய கபருக்கு வரப்போகுது நம்முடைய நல்ல அமல்கள் தான். அப்போ என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளை அல்லாஹ்வுக்காக வேண்டி இன்னைக்கு எடுக்க ஒரு முடிவு. ஒரு ஈத் மிலாத் நிகழ்ச்சி வந்தது, நல்லா பேசினாங்கன்னு நீங்க சொல்லிட்டு போட்டுக்காக நான் இங்க வரல. நான் நல்ல விஷயங்கள் நாட்டு நடப்பு உங்களை எத்தி வச்சிருக்கோம். அப்ப அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா, நீங்க கேட்கக்கூடிய விஷயங்கள் 4 பேருக்கு சொல்லணும். நீங்க ஓட்டு போட்டாடா நாளைக்கு அவன் சிஏஏ கொண்டு வந்தா சிஏஏ கொண்டு வர முடியாது, நான் இந்த நாட்டினுடைய பிரஜைதான், நான் இந்த நாட்டினுடைய குடிமகன் தான், நான் ஓட்டு போட்டுட்டேன் அப்படின்னு காட்டுக்கு இருக்கும். ஓட்டு போடுறீங்களா? 18 வயசை அடைந்த அத்தனை பேரும் ஆண்கள் பெண்கள் 19ஆம் தேதி தெளிவாக நீங்க முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். பஜர் தொழுகை முடிஞ்ச உடனே 7 மணிக்கெல்லாம் போய் ஓட்டு போடுங்க. இன்ஷால்லா பண்ணீங்களா? பெரிய இன்ஷால்லா. சரி, யாரும் ஓட்டு போட போறீங்க? நீங்க மத்தியானம் வீட்டுல வைக்கிறவங்க அது வாங்குறீங்களா? அவங்க பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்க சொல்றாங்க பயங்கரமான ஒரு விஷயம் நடந்துருச்சு. எங்க சின்னம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன்,
அப்ப சினிமா சொன்னாங்க, அந்த இதுல வந்து சூரியனே இருக்காருமே, நான் சூரியனுக்கு தான் போடுவேன், அதுக்கே அவர் யாருக்கும் போட மாட்டாங்க அப்படின்னா. சூரியனுடைய அதே நாங்க கை நிற்குது, உங்க தொழில் யார் நிற்கிறாங்க? பேர் தெரியுங்க, நீங்க சின்னமா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அட்டை வைக்கிறதா நல்லா தெரிஞ்சவங்க தான், நல்ல வெளிப்பாடு. அவங்க வக்கீல், அவங்க நிறைய சமுதாய சேவை செய்யக்கூடிய சகோதரி, இந்திய தேசிய காங்கிரஸ் மகளிருடைய மாநில தலைவி. அவங்க நல்ல ஒர்க்கர், நல்ல பண்பா பழகுவாங்க, எளிமையா இருக்காங்க, யாரும் உங்களை நீங்க அப்ரோச் பண்ணலாம். அவங்களும் வந்து காங்கிரஸ் பேர் இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தை, கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் எல்லாரும் சேர்ந்து கூட்டணி தான் இந்திய கூட்டணி. அப்ப இந்திய கூட்டணி வேட்பாளராக உங்க தொகுதியில யார் நிற்கிறாங்க? அவங்க சின்ன என்ன, அவங்க மாமி சொன்ன மாதிரி அங்க போய் பார்ப்ப சூரியன்லாம் இன்னும் வந்துடக்கூடாது. என்ன செய்யலாம்? போய் தெளிவா போய் நின்று யாருக்கு பயப்படணும்? என்ன பேய் அப்படிச்சா? அந்த பட்டனை பார்த்தாலே பயமா. போன் பட்டனை பார்த்தா பயம் இல்லை. போன் பட்டனை பார்த்தா மணிக்கணக்கா போன்ல இதை திருப்பு, அதை திருப்பு, அதை போடு, இதை போடு, அதெல்லாம் வருது. ஆனா ஓட்டு போட்டது மட்டும் பயம். இதெல்லாம் இது சங்கதி கேள்விக்குள்ளா இருக்கிற சமுதாயத்தின் நிலைமை. எனவே பயப்படாம அல்லாவுக்காக வேண்டி ஓட்டு போடுங்க. இப்ப இந்த ரெண்டு விஷயம், ஏன்னா அண்மையில தான் நமக்கு வக்கீல் படிப்பு முடிச்சிருக்கேன், இதையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்க அங்க போறீங்க, இல்லம்மா ஓட்டெல்லாம் இல்லைன்றாங்க, போய் சொல்லி சொல்லலாமா? நீங்க என்ன செய்யலாம்? உங்க ஓட்டர் ஐடி கார்டு இருந்தா ஓட்டர் ஐடி கார்டு, உங்க ஆதார் கார்டு, உங்க பாஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். இல்லைங்க எனக்கு ஓட்டு இருக்கு பாருங்க, எனக்கு கார்டு இருக்கு, என்னுடைய ஆதார் கார்டு இருக்கு, ஓட்டர் ஐடி கார்டு இருக்கு, பாஸ்போர்ட் இருக்கு, நான் போடுவேன், டெண்டர் ஓட்டு போடுவேன் அப்படின்னு நம்ம போய் தேர்தல் அதிகாரிகிட்ட பேசணும். மளிகை கடை சாமான்ல போனா வாங்க போன பேரம் பேசுறீங்கல்ல, துணி வாங்க போன பேரம் பேசுறீங்க, அங்கெல்லாம் பயம் இல்லை. ஆனா தேர்தல் ஓட்டுக்கு போன மட்டும் பயமா? இனிமேல் யாருக்கு பயப்படணும்? அல்லாவுக்கு மட்டும் தான் பயப்படணும். போய் தேர்தல் அதிகாரிகிட்ட பேசணும். சார் நான் ஓட்டு போட்டே தீருவேன் சார், மேடம் நான் ஓட்டு போட்டே தீருவேன், என்னுடைய பேர் இல்லாட்டி என்னுடைய மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, ஓட்டர் லிஸ்ட்ல பேர் இல்லாட்டி நான் போட்டே தீருவேன் சொல்லிட்டு டெண்டர் ஓட்டு நீங்க போடணும். சரி, இன்னொரு விஷயம், நீங்க போறீங்க, இல்ல நம்ம பேர ஏற்கனவே ஓட்டு போட்டாங்க, ஏற்கனவே போட்டாங்க ஓட்டு, அப்படியே இருக்காது ஒரு ரிமோட் சான்ஸ் ஓட்டு அப்படி ஒரு வேலையை சொன்னாங்கன்னா, இல்ல நான் என்னுடைய ஓட்டு போட்டே தீரணும், யாரோ ஒருத்தவங்க போட்டாங்க எப்படி, நான் என்னுடைய ஓட்டு போட்டே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் ஓட்டு சொல்றாங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியால இந்த லா ஆக்ட் 45 இருக்கு, சேலஞ்ச் ஓட்டுன்னு சொல்லி. உங்க பேரை எவனோ ஒருத்தர் போட்டானா நீங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணி நான் என்னுடைய ஓட்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பதிவு செய்து உங்க ஓட்டை போடணும். இப்ப இங்க பட்டன் தான் அங்க சைட்ல ஒரு பேப்பர் வருதுல, விபேட்னு சொல்லுவாங்க, அதுலயே கையில வருதான் நீங்க பாருங்க. நீங்க இங்க கையில அமைஞ்சிட்டு அந்த தாமரை வந்துச்சுன்னா உடனே நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஏனோ தான் நம்பி ஓடி விடக்கூடாது, மறுபடியும் பயமா இருக்கு ஓடி விடக்கூடாது. நில்லுங்க, பரவாயில்ல, ஒரு 1/2 நிமிஷம் 1 நிமிஷம் நில்லுனாங்க, நின்று பட்டனை தட்டு அதை கிளீனா தான் வாங்க. அப்ப அங்க உள்ளது அந்த பாக்ஸ் உள்ளது விபேட்ல அந்த கை போட்டு வரும், அது கரெக்டா அதுதான் வருது, அந்த சின்னதா இதுதான் சொல்லி பார்த்து 2 நிமிஷம் போயிட்டு வெளியே வரணும். பண்ணுவீங்களா? இன்ஷால்லா நான் வந்து கேட்பேன், ஜமாத்தார் கிட்ட நம்மளுடைய நிர்வாகிகள் கிட்ட கேட்பேன், இந்த வாட்டி ஐயம்பேட்டையில எத்தனை பெண்கள் வந்து ஓட்டு போட்டாங்க. என்ன தெரியுமா சங்கதி, இன்னைக்கு நம்ம ஒரு வீட்டுல இருக்கிறோம், நான் பேர் சொல்லக்கூடாதுன்னு அவங்களுக்கு துபாயை போட்டு டிக்கெட் போட்டாச்சு. ஆனா இப்ப 19ஆம் தேதிக்கு அவங்களுக்கு எலெக்ஷன் ஓட்டு டேட்னு வந்துருச்சு, துபாயில லண்டன் போடுது. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு அவங்க கிட்ட சொன்னாங்க, முதல்வர் கிட்டே கேட்டியும் என்னுடைய கொண்டாடிய ஓட்டு விட என்ன தெரியுமா 3 லட்சம் ரூபாய் அப்படின்னா. டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு, துபாய் டிக்கெட் லண்டன் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு ஓட்டு போடுறதுக்காகவே இருக்காங்க. அப்படின்னா லட்சக்கணக்கானா வந்து அவங்க நட்சத்திர அனுபவத்தில் எதுக்காக? நாட்டை காப்பாற்றணும், இந்த மக்களை காப்பாற்றணும், நல்ல ஒரு ஆட்சி வரணும், ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம். இந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட் நீங்க எல்லாரும் கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி மற்றவர்களுக்கு எட்டி வையுங்கள். ஒரு நல்ல ஈடுல நிகழ்ச்சியை இவ்வளவு சிரமப்பட்டு என்னமோ பறக்கும் படையெல்லாம் வந்துச்சான், இங்க என்ன பங்கிட போறாங்க அவங்க சொன்னாங்க, அங்கெல்லாம் வந்து நன்மை தான் பங்கிட்டுக்குவாங்க, பண்ணதான் பங்கிட மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கூட வந்து சோதனை எல்லாம் பண்ணிட்டு போயிருக்காங்க, நன்மைக்காக வாழக்கூடியவர்கள்.
மறுமைக்காக படைக்கப்படக்கூடியவர்கள். நம்முடைய வாழ்க்கை நிரந்தர வாழ்க்கை அதான் அங்க வச்சிருக்காங்க. அப்ப அங்க போவதற்கு டிக்கெட் என்ன டிக்கெட்? இங்க இருக்கக்கூடிய நல்ல அமல்கள் தான் நம்முடைய டிக்கெட். அப்ப நல்ல அமல்களை அதிகமாக சேர்க்கக்கூடிய வாக்கியத்தை நம்ம வழங்குவாங்க என்று கூறி நம்முடைய அருமை சகோதரர் நாட்டை பாஷாவுடைய தேர்தல பாருங்க சகோதரி ரிஷப் அவர்கள் இங்க இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய அருமையான ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்க அனைவருக்கும் என் மனமான நன்றி. எல்லாரையும் பார்க்கறதுல எங்கள் தந்தையருடைய துவாவை பெறக்கூடிய ஒரு பாக்கியத்தை எல்லாம் இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய மகபத்தான ஒரு மக்களை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம வழங்குறாங்க. தொடர்ந்து வரக்கூடிய பாக்கியத்தை, உங்களை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை, நல்ல விஷயங்களில் அல்ல நம்ம சேர்க்கக்கூடியதை அல்லாவிடம் துவா செய்தவர்களாக இன்ஷா வேட்பாளர் வருவதாக சொல்லி இருக்கிறாங்க. இதோடு என்னுடைய உரையை இப்போ நிறுத்திட்டு உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஏதாவது பயம், உங்களுக்கு ஏதாவது விளக்கம் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். நீங்க இருந்து உங்களுக்கு பதில் சொல்லிவிட்டு வேட்பாளரை ஆதரித்து அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஆதரவு தெரிவித்து விட்டு நீங்கள் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உரை நிறைவு செய்கின்ற வாய்ப்பளித்த மிக நன்றி குறித்து தர்மையான ஏற்பாடை செய்யக்கூடிய ஒரு அனுபவிக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி ஜஸாக்கல்லாஹு வாஹிர் தவானா அனில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரி பாத்திமா முசஃபர் ஆன்மீகத்தில் இருந்த அரசியல் வரை பேசினார்கள். ரத்தின சுருக்கமாக அவர்கள் பேசிய விஷயத்தை நாம் படித்திருந்தாலும் கூட புரிந்து கொள்ள முடியாது. அவ்வளவு தெளிவாக, அழகாக, மக்களுக்கு விழிப்புணர்வாக புரியும் சொல்லி அவங்க பேசிய கருத்துக்கள் அழகாக மனசில் தொட்டது. மக்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் இவர் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். தாயை பற்றி சொன்னார்கள், பெண்ணுடைய உரிமை பற்றி சொன்னார்கள், ஆண் எப்படி இருக்க வேண்டும், தகப்பன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த காலத்தில் பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் என்பதையும் சொன்னார்கள். அவர்களுடைய காலத்தில் மன்னர் ஹாரூன் ரஷீத் இந்த மாத இதழில் படித்தது. மன்னர் ஹாரூன் ரஷீத் அவையில் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். மக்களை, பெண்களை அழைத்து நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு ஒரு கேள்வி வெவ்வேறான பதில் 3 சொல்பவர்களுக்கு பொற்காசுகள் வழங்குகிறேன் என்றார்கள். எல்லா பெண்களும் கூறியிருந்தார்கள். பரண தொழுகை எத்தனை ரகர் ஒரு நாளைக்கு எடுத்து கேட்டார்கள். ஒரு பெண்மணி எழுந்தார்கள், 17 ரகர் பரண தொழுகை என்று சொன்னார்கள். மன்னர் சந்தோஷப்பட்டு பொற்காசுகளை அணி வழங்கினார். இன்னொரு பெண் எழுந்தார்கள், பரண தொழுகை 15 ரகர். 15 ரகரா? எப்படி 15 ரகாத்தாக இருக்க முடியும்? அந்த பெண் பதில் கூறினார்கள், ஜும்மாவில் பரணு 2 ரகாத், அப்போ 15 ரகாத். அந்த பெண்ணுக்கும் சந்தோஷமாக பொற்காசுகளை வழங்கினார்கள். இன்னொரு பெண் எழுந்தார்கள், பரணு தொழுகை 11 ரகாத். எல்லாருக்கும் வியப்பு, என்ன 11 ரகாத் பரணு தொழுகை? ஆமாம், பிரயாண தொழுகையாக 2 ரகாத்தாக பஜர் 2, துஹர் 2, அஸ்ர் 2, மஹரிப் 3, இஷா 2, மொத்தம் 11 ரகாத். சந்தோஷப்பட்டு பொற்காசுகளை அள்ளி வழங்கினார். கேள்வி 1, பதில் 3. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில், சஹாபாக்கள் காலத்தில் பெண்கள் மார்க்க அறிவு பெற்றிருந்தார்கள். மார்க்க அறிவு பெற்றிருந்ததால் தன்னுடைய குழந்தைகளை மார்க்கமாக வளர்த்தார்கள். இன்றைக்கு நான் வேலையில் இருப்பது என்னுடைய பெற்றோருடைய வளர்ப்பு என்று சகோதரி சொன்னார்கள். ஒவ்வொரு தாயுடைய மடியும் பல்கலைக்கழகம். கல்லா பிழை ஆண்கள் இருக்கலாம், பெண்கள் இருக்கக்கூடாது என்பது ஒரு அணியக்கூடியது. பெண்கள் தன்னுடைய குழந்தைகளை மார்கள் தன்னுடைய மடியில் கல்வரையிலேயே அந்த பிள்ளைகளுக்கு அழகான பயிற்சியை கொடுப்பது தாயுடைய கடமை. ஒரு பிள்ளை வளர்ந்து எங்கிறது என்றால் அது அந்த தாய் தப்பனுடைய பெயர் தான். அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்தவராக இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் முதல்ல சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளிதழ் போற்றும் நல்லவருக்கு நன்றி சொல்வது நம் கடமை. அவ்வகையில் முதலில் ஐயமணி சக்கராபதி, முஸ்லிம் பைவான ஜமாத் சபை, சிராஜுல் மில்லத் நற்பணி மன்றம் இணைந்து நடத்திய மாபெரும் பெண்கள் விழிப்புணர்வு ஈர்த்திறன் விழா இனிதாய் நடைபெற அடியவர் வாழ்க்கையை நல்கிய இறைவனுக்கே எல்லா முதலில்
இறைவசனத்தை கொண்டு துவங்கி வைத்த புத்தலூர் எஸ். பாத்திமா சஜ்பா அவர்களுக்கும், வந்தோரை வரவேற்கும் விதமாக வரவேற்புரை ஆற்றிய ஆலிமான் டி. சபுஜான் பசீர் அவர்களுக்கும், இவ்விழாவிற்கு சிறப்பாக தலைமையேற்று தலைமையுரை வழங்கிய அப்சலுல்லமா எஸ். உம்முசல்மா ஆலிமா அவர்களுக்கும், முன்னிலை வகுத்த ஜமாத் சபை தலைவர்கள் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும், இன்னும் சாதனையோடு சரித்திரம் படைத்த இறைவனால் படைக்கப்பட்ட கற்பக விருட்சம்தான் பெண்கள். அப்படிப்பட்ட பெண்கள் குறித்த விழாவில் அருமையான சிறப்புரையாற்றிய ஏ.எஸ். பாத்திமா முசஃபர் எம்.சி. அவர்களுக்கும், இந்நிகழ்ச்சி இதிலே நடைபெற உதவி செய்தவர்களுக்கும் மற்றும் விழா ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக வாழைக்கு வயலும் சொல்லும் நன்றி கொள்கின்ற சபையோருக்கு நான் சொல்லும் நன்றி விழாவை சிறப்பித்துக் கொடுத்தமையாகும் என்று கூறி எனக்கு நன்றிகளை வழங்க வாய்ப்பளித்த ஜமாத் சபையினருக்கு என் சிறப்பான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ولاخواننا الذين سبقونا بالايمان ولا تجعل في قلوبنا غلا للذين امنوا ربنا انك انت رؤوف رحيم. ربنا واعذنا من أطفالنا ولا تضرنا بخطايانا إنك أنت التواب الرحيم. ربنا واعذنا إن نسينا واعتدنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا واعف عنا واغفر لنا وارحمنا إنك أنت مولانا فانصرنا على القوم الكافرين. ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة انك انت الوهاب. ربنا آتنا ما وعدتنا على رسلنا ولا تخزنا يوم القيامة انك لا تخلف الميعاد. ربنا اجعلني مقيم الصلاة ومن ذريتي ربنا تقبل دعاء ربنا اغفر لي ولوالدي والمؤمنين يوم يقوم الحساب. ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. والحمد لله رب العالمين. செய்திகளில் நலம் நாடும் நம் மீடியா. Subscribe now.